ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நீட் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னு என் வீடியோ பார்க்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ணது தான் த பெஸ்ட் டெசிஷன் எவர் ஃபார் நீட் 2023. என் வீடியோஸ் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஐ அஷ்யூர் யூ நீட் 2023 வில் பி இன் யோர் பாக்கெட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெடிக்கல் சீட் கன்ஃபார்ம். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் நீட் 2023, 2024, ஐ மீன் நீட். அது இல்லாமல் we have 12th physics, 12th maths, 12th chemistry, and in future 12th biology, and in every single subject in NEET and in the future JEE also. So கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லா லெக்சர்ஸும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் தான் சொல்லி கொடுப்போம். கண்டிப்பாக இங்கிலீஷில் எல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம். And we will solve together with you. At 100 Learning, we always ensure we solve the toughest problems. இருக்கிற ஈஸியான ப்ராப்ளம்ஸ் மட்டும் நாங்கள் சால்வ் பண்ணி டஃபஸ்டானது உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஓகே, ஆல்வேஸ் வி வில் என்ஷோர் தட் வி வில் சால்வ் த டஃபஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அண்ட் மீடியம் லெவல் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகிற மாதிரி நாங்கள் கொடுப்போம். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், டோன்ட் திங்க் ட்வைஸ். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ ஐ எம் யுவர் டீச்சர் Arun Kishor here. Let's begin the lecture. Okay. ஸோ நீட் ஃபிசிக்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்ங்கிற செக்ஷன் இருந்து யூ ஹாவ் ஆல்மோஸ்ட் 14 questions ஆஃப் 45 questions. ஸோ இந்த செக்ஷன் இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் இல்லையா? 14 questions நீங்களே நினச்சி பாருங்க. 14 questions இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட், ரைட்? டோட்டலாக இருக்கிற கொஷின்ஸே 45. ஸோ லிட்ரலி 31% ஆஃப் யுவர் மார்க்ஸ் இஸ் ஃப்ரம் திஸ் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் நீங்கள் படிக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதில் சப்டாபிக்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோடைனமிக்ஸ். அதில் இருக்கிற சப்டாபிக் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஃபைன். ஸோ லெட்ஸ் மூவ். ஆர் யூ இன் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் காஸ் யூ காட் பொட்டன்ஷியல். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் நீட் 2023 டாப்பராக கூட வரலாம். இட் இஸ் வெரி ஈஸி இஃப் யூ நோ த கான்செப்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஏற்ற ஒர்க் பண்ணால் யூ வில் பி த டாப்பர். உங்கள் பொட்டன்ஷியலை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் பி நெகட்டிவ். நீட் இஸ் வெரி 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 ஈஸி. லைக் என்னால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். இட் இஸ் நாட் இம்பாசிபிள் ஃபார் எனி ஒன் டு டூ இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வித் மீ டெய்லி, அண்ட் கண்டிப்பாக ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து என் கூட சால்வ் பண்ணுங்க. அது பண்ணால் ஐ அஷ்யூர் யூ நீட் 2023 அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஜஸ்ட் லைக் எ கேக் வாக். ஃபைன். ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்டாபிக் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ அதில் நம்ம வர சப்டாபிக்ஸ் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், due to system of charges, and the relationship between electrostatic potential and electric field. Fine. Okay. So இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சொல்லவே வேண்டாம். இதில் என்ன ஆகுது? தானோஸ் வந்து பவர் ஸ்டோன் வச்சு ஒரு ரே விடுறாரு. அது தடுக்கிற மாதிரி அயன்மேன் அவரோட நானோபாட்ஸ் யூஸ் பண்ணி ஷீல்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன பண்ணுறாரு? தானோஸோட ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா அயன்மேன் ஒர்க் பண்ணுறாரு. இதே தான் த கான்செப்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, நல்லா புரிஞ்சுதா? தானோஸ் இஸ் புஷிங், அயன்மேன் எகெயின்ஸ்ட் வராரு, நல்லா எதிர்க்கிறாரு. அதே மாதிரி இன் திஸ் கேஸ் நம்ம ஒரு சார்ஜ் எடுக்கிறோம்னா ஒரு சார்ஜில் என்ன இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ஃபீல்ட் எல்லாமே லைக் அது வெளியே வருமா? ஒரு பொட்டன்ஷியல், ஐ மீன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னா அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருந்து என்ன வருது? தேர் இஸ் அ ஃபோர்ஸ் புஷிங் எனி அதர் சார்ஜ் அவுட்வர்ட்ஸ் இல்லையா? பாசிட்டிவ் ரிப்பல் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு வந்தால் இது ரிப்பல் ஆயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணும்? இந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இந்த சார்ஜை புஷ் பண்ணி இந்த சார்ஜுக்கு லைக் இந்த மெயின் சார்ஜுக்கு பக்கத்தில் வைக்கணும். லைக் நம்ம பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க? நம்மள உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு நேர எகெயின்ஸ்டாக தான் பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி இந்த சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த Q1 சார்ஜோட ஆர்டரை மீறி, அதாவது அதோட ஃபோர்ஸை மீறி Q2 சார்ஜை நம்ம அதுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறோம். அதுக்கு பேரு தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. லைக் இந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா நம்ம ஒரு சில ஒர்க் பண்ணும் இல்லையா, நம்ம சும்மா விட்டு என்ன ஆகும்? அது அப்படியே போயிடும். அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட்ல அப்படியே போயிடும். நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல வந்தாலும் அந்த டைரக்ஷனுக்கு எகெயின்ஸ்டா அந்த சார்ஜை மெதுவாக பக்கத்தில் கொண்டு போகணும் இல்லையா? ஸோ if we are bringing such a charge from infinity
ஏதோ தூரத்துல இருந்து ஒரு பாயிண்ட் இருந்து அந்த சார்ஜுக்கு பக்கத்துல லெட்ஸ் சே ஒரு பாயிண்ட் பி பக்கத்துக்கு கொண்டு வரோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்டா ஒரு ஒர்க் பண்ணும். அந்த ஒர்க் டன் என்ன ஆகும்னா இந்த நம்ம புஷ் பண்ற சார்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சார்ஜ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதாவது எகெயின் சொல்றேன், Q1 இருக்கும், Q1 இருந்து ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா we are bringing another charge Q2 from infinity to a point. அந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் வந்து r னு சொல்றோம். ஸோ ஒர்க் டன் என்னவா இருக்கும், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அப்படியே விட்டா அந்த சார்ஜ் போயிடும். ஸோ அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா நம்மளா எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் இதுக்கு பக்கத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். அதுக்காக தான் இது வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ அதுக்கு இன்டெக்ரல் என்னவா இருக்கும், ஐ மீன் வாட் இஸ் த ஒர்க் டன்? The work done is equal to integral of infinity to r force external into dr. அதாவது இந்த external force apply பண்ணி we are bringing charge q2 from where? From infinity to a point r. இல்லையா, அந்த பாயிண்ட் நம்ம p னு சொல்லிட்டோம், அந்த p க்கும் அந்த q1 க்கும் என்ன டிஸ்டன்ஸ் r. ஸோ இன்ஃபினைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து r டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரும். பட் இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு எப்படி இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும் இல்லையா. இங்க வந்து லைக் ஓரளவுக்கு ஏதோ ஒரு புஷ் ஃபோர்ஸ் வருது, இந்த Q1 இருந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னால ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் வருது. அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த ஃபோர்ஸும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸும் என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும் இல்லையா. ஈக்குவலா இருந்தா தான் புஷ் பண்ண முடியும். பிகாஸ் அதோட கம்மியா இருந்தா புஷ் பண்ண முடியாது, அது விட அதிகமா இருந்தா புஷ் பண்ற மாதிரி இருக்காது, அது அப்படியே போயிடும் இல்லையா, அந்த ஃபோர்ஸை மீறி போயிடும். ஸோ இட் இஸ் போத் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் ஆஃப் Q1. ஃபைன், இப்போ பேனா நல்லா இல்லை. ஓகே, ஸோ FQ1 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, FQ1 என்னவா இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். FQ1 ஸோ இங்கே மைனஸா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் FQ1 ஓட டைரக்ஷனும் நம்ம புஷ் பண்ற டைரக்ஷன் என்னவா இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கு. பிகாஸ் நம்ம கொடுக்கிற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்னமோ சேம் டைரக்ஷன், அதே டைரக்ஷன்ல தான் நம்ம ஒரு இன்ஃபினிட் பாயிண்ட் இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அந்த சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறோம். ஆல் இஸ் ஃபைன். பட் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம எதுக்கு ஈக்குவலா எடுத்திருக்கோம், நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, FQ1க்கு ஈக்குவலா எடுத்திருக்கோம். ஃபைன். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம இப்போ கம்பேரிஷன் எதுக்கு, இந்த FQ1க்கும் இந்த dr இருக்கும் இல்லையா. ஸோ FQ1 என்ற டைரக்ஷன்ல இட் வில் புஷ் த சார்ஜ் Q2 away. அதே நேரத்தில் நம்ம எப்படி புஷ் பண்றோம், இந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா புஷ் பண்றோம். ஸோ வாட் வில் பி த ஆங்கிள் பிட்வீன் தம், 180 டிகிரி இல்லையா, ஆப்போசிட். ஸோ theta is equal to 180 degree. ஃபைன். ஓகே, ஸோ FQ1 டாட் dr னு சொல்லிட்டோம். அப்போ FQ1 டாட் dr என்னவா இருக்கும், FQ1 dr cos theta. cos theta வந்து cos 180 டிகிரி. cos 180 டிகிரி இஸ் -1. ஸோ -1 வெளியே எடுத்துட்டோம். ஃபைன், அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு FQ1 என்ன, ஃபோர்ஸ் டியூ டு சார்ஜ் Q1 on charge Q2, that is equal to Q1 Q2 by 4 pi epsilon naught r square. இது என்னது, சிம்பிள், வெரி சிம்பிள், இட்ஸ் கூலும்ஸ் லா இல்லையா. r that is equal to Q1 Q2 by 4 pi epsilon naught என்ன ஆகுது, those are constants, right? Those are silly constants. என்னவா இருந்தாலும் யார் என்ன அடிச்சாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ Q1 Q2 4 pi epsilon naught வெளியே. பட் r வந்து துரோகிங்க மாதிரி என்ன சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இது வந்து உள்ள கொண்டு வரலாமா, 1 by r square dr from r to infinity இல்லையா. பிகாஸ் இங்க வந்து ஆல்ரெடி இன்ஃபினிட்டி டு ஆர்னு சொல்லிட்டோம். பட் இந்த 180 டிகிரினால என்னாச்சு, இட் இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ -1 வரும். -1 வந்து நம்ம என்ன பண்ணலாம், we can reverse the limits. infinity to r இருந்து r to infinity னு மாத்தலாம். ஸோ r to infinity FQ1 ஓட வேல்யூ into dr. அதுல Q1 Q2 by 4 pi epsilon naught வந்து நம்ம காமன், அதனால வெளியே எடுத்துட்டோம். உள்ள r ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கு. ஸோ r ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும், 1 by r ஸ்கொயர். 1 by r square is equal to r power minus 2. So அது integrate பண்ண என்ன ஆகும், r power minus 2 is equal to r power minus 2 plus 1 by minus 2 plus 1, that is equal to 1 by r minus 1 இல்லையா.
r power n ஓட வேல்யூ என்ன? integral of r power n is equal to r power n plus 1 by n plus 1. இது வந்து simple integration. So அதை யூஸ் பண்ணி we got minus 1 by r. So q1 q2 by 4 pi epsilon naught. இங்க பாத்தீங்களா? Great error. So minus 1 by 2, minus 1 by r from r to infinity. அப்போ இது substitute பண்ண என்ன வரும்? That is equal to q1 q2 by 4 pi epsilon naught minus வந்து நம்ம வெளியே எடுக்கலாமா? by 1 by infinity minus 1 by r. 1 by 1 infinity ஓட வேல்யூ என்ன? 0. That is equal to இது வந்து 0 ஆயிரும் இல்லையா? This particular term will become 0. அப்போ minus into minus plus, that is equal to q1 q2 by 4 pi epsilon naught r. So நம்ம என்ன பண்றோம்? ஒரு சார்ஜ் வைக்கிறோம். அந்த சார்ஜுக்கு ஃபோர்ஸ் வந்து it is repelling outwards. அப்போ ஏதாச்சும் பாசிட்டிவ் சார்ஜ் அதுக்கு பக்கத்துல கொண்டு வந்தாலும் it will repel. So அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸையும் மீறி நம்ம ஒரு சார்ஜை கொஞ்சம் எக்ஸ்டர்னலா எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அதுக்கு பக்கத்துல கொண்டு வரோம். ஸோ நம்ம அப்படி அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஆகுது? ஒரு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம மூவ் பண்றோம் இல்லையா? இந்த ஃபோர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட் வந்து நம்ம புஷ் பண்ணிட்டே வரோம் அந்த சார்ஜை. அப்போ ஃபோர்ஸும் இருக்கு, டிஸ்டன்ஸும் இருக்கு. அது என்ன ஆகும்? ஒர்க் டன் ஆகும். அந்த ஒர்க் டன் வந்து இதுல பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும் இல்லையா? உங்க கேஸ் மாதிரியே தான். உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, எல்லாம் ஃபைன். பட் அதுக்கேற்ற ஒர்க் டன் நீங்க பண்ணாட்டி என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் மாதிரி நீட் 2023 உங்களுக்கு தூக்கி வீசிடும். அதே நேரத்துல நீங்க இப்போ கரெக்டா ஒர்க் டன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நீங்களே நீட் 2023 எகெயின்ஸ்டா போய் நீங்க நீட் எக்ஸாமை ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஃபைன், ஓகே. ஸோ இது வந்து ஒர்க் டன் பை எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இல்லையா? எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் நம்ம இந்த ஒர்க் டன் எதுக்கு எகெயின்ஸ்டா பண்றோம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் எகெயின்ஸ்டா பண்றோம். ஸோ ஒர்க் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டபிள்யூ எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது ஒர்க் டன் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? மைனஸ் யூ. ஓகே, மைனஸ் யூ. அண்ட் இதே மாதிரி இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுல ஒர்க் டனுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ரெண்டோட யூனிட் என்ன? ஜூல். அண்ட் அதே மாதிரி இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி வந்து என்னவா இருக்கும்? இட் வில் பி a scalar quantity. Okay, so இது just a fact for you to remember. So if work done by external force is positive, electric potential energy increases. EP na electric potential energy, fine. So நமக்கு ஆல்ரெடி தெரியும் work done by work plus initial energy is equal to என்ன? ஃபைனல் எனர்ஜியா இருக்கும். ஒர்க் எனர்ஜி தியரம்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? அதே தான். is equal to final energy. Fine. So நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் பாசிட்டிவ்னா உங்க எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பண்ணக்கூடிய ஒர்க் நெகட்டிவ்னா உங்க எனர்ஜி போயிடும். இது எக்ஸாம்லையும் சரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்லையும் சரி சேம் தான். ஃபைன். ஸோ இந்த கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் போடலாமா? போடலாம். ஸோ ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். The electric potential energy of a system of two protons shall decrease if the separation between the two is decreased. இது ஒரு ஆப்ஷன். The electrical potential energy of a proton electron system. இங்க proton electron system, அதே மாதிரி 2 electrons அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த क्वेश्चन பார்த்தாலே தெரியும் இது வந்து செப்பரேஷன் பொறுத்து டிக்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? So given there are two types of charges minus E plus C. To find என்ன variation of potential energy with respect to என்ன distance இல்லையா? variation of potential energy with respect to different distance. So solution. So case 1 என்ன? What is case 1? Case 1ல அப்ப நம்ம சொல்யூஷன் இங்க போடுறேன். No time constraints, right? Solution. Okay, so இங்க case A ல நமக்கு என்ன இருக்கு? We have two protons. So U என்னவா இருக்கும்? Q1 Q2 by 4 pi epsilon naught R. So epsilon naught 4 pi epsilon naught என்ன? K ன்னு எடுக்கலாமா? So K Q1 Q2 by R square, that is equal to E. ரெண்டுக்கும் E இல்லையா? அப்போ E square K E square by R. So இங்க பாத்தீங்களா கேர்லெஸ் மிஸ்டேக், இது வெறும் R. ஓகே, ஸோ அதே மாதிரி U is equal to இங்க வந்து என்ன ஆகும்? பிளஸ் சி இருக்கும் மைனஸ் இயும் இருக்கும், அதோட ப்ராடக்ட் வந்து மைனஸ் இ ஸ்கொயர் இல்லையா? ஸோ மைனஸ் கே இ ஸ்கொயர் பை ஆர்.
Cக்கு என்ன proton electron same அப்ப uக்கும் minus ke square by r for the third case also and d ல என்ன 2 electrons இருக்கு நமக்கு அப்போ minus e into minus e square so u is equal to ke square by r இல்லையா ke square by r so இப்போ நமக்கு என்ன தெரியணும்னா separation decrease ஆனால் என்ன வேரியேஷன் வரும்னு நமக்கு தெரியணும் so இதுல என்ன ஆகும் case a ல என்ன ஆகும் choose another ring okay so case a ல என்ன ஆகும் case a ல r decrease ஆக u increase ஆகும் இல்லையா நமக்கு பார்த்தாலே தெரியுது so u increases at r decreases option correctா the electric potential energy correct so நமக்கு wrong statement தான் வேணும் so இது வந்து correct அதே மாதிரி இங்க நெகட்டிவ் இருக்கு so r decrease ஆன என்ன ஆகும் இதோட வேல்யூ increase ஆகும் பட் முன்னாடி ஒரு மைனஸ் சைன் இருக்கு இல்லையா so -1 is always greater than -2 அதே மாதிரி இதுல வந்து r decrease ஆனா இதோட வேல்யூ increase ஆகும் பட் நெகட்டிவ் சைன் இருக்கிறதால the value will decrease so இதுக்கு நேரா ஆப்போசிட் a ல வந்து u increase ஆனா r decrease ஆகும் I mean r increase ஆனா u increase ஆகும் அதே மாதிரி செகண்ட் கேஸ்ல வந்து r increase ஆனா u increase ஆகும் c யும் நெகட்டிவ் தானே அப்போ r increase ஆனா u again increase தான் ஆகும் தேர்ட் கேஸ் ஃபோர்த் கேஸ்ல வந்து பாசிட்டிவ் தான் நெகட்டிவ் கிடையாது so r increase ஆனா u வந்து decrease ஆகுது fine u வந்து decrease ஆகுது so இங்க நமக்கு தெரியறது என்னன்னா if r decreases u increases கரெக்ட்டா கரெக்ட் இங்க வந்து separation between the two decrease னு கேக்குறாங்க so இதுல வந்து decrease ஆனா என்ன ஆகும் u வந்து decrease ஆகும் இல்லையா இங்க r increase ஆனா u increase ஆகும்னா r decrease ஆனா u decrease தான் ஆகணும் so if r decreases u is supposed to increase so இந்த statement வந்து தப்பு பட் நமக்கு தப்பான statement தான் வேணும் so this is the correct answer so let's just check the remaining options right so r increase ஆனா u increase ஆகணும் இங்க r increase ஆனா u increase ஆகுது so this is a true option but question படி it's a wrong answer and அதே மாதிரி இங்க r increase ஆனா u decrease ஆகுது அதே மாதிரி r decrease ஆனா u must increase அதே தான் so electric potential increases when the separation between the two decreases fine so நம்ம என்ன பண்ணுவோம் பொதுவா u is inversely proportional to இல்லையா u is inversely proportional to 1 by r so r decrease ஆனா u increase ஆகும் நினைப்போம் but you had to remember there is a negative sign in front of the u value இல்லையா u value முன்னாடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்கு so நெகட்டிவ் சைன் இருந்தால் r increase ஆக u increase ஆகும் u r decrease ஆக u also will decrease இல்லையா so that is one important point you have to remember and அதே மாதிரி given when one electron is taken towards the other electron then the electric potential energy of the system என்ன ஆகும்னு கேக்குறாங்க so ஒரு ரெண்டு பேருக்கு பிடிக்காதாமா அவங்கள பிடிக்காது so அப்படி வெறுப்பு இருக்கிற ஒரு பர்சனை அவன் மத்த பர்சன் கிட்ட கொண்டு போறமாமா அப்போ என்ன ஆகும் what will happen to find okay change in u when r decreases உங்க எதிரி பக்கத்தை உங்களை கொண்டு போனா என்ன ஆகும் உங்க எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்பதானே கேர்ஃபுல்லா இருப்போம் நம்ம என்னையுமே நம்மள தாக்கிட்டா அதே மாதிரி u இங்க என்ன u is equal to one electron is brought towards another electron இல்லையா so q1 q2 by 4 pi epsilon naught r that is equal to e square by 4 pi epsilon naught r so இப்போ when electron is brought near another electron என்ன ஆகுது the distance between them is decreasing so r என்ன ஆகுது r is decreasing so r decrease ஆகும்போது இங்க என்ன ஆகும் u will increase இல்லையா u will increase so electric potential energy of the system will increase இது வந்து நீங்க உங்க எதிரியை வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம் உங்க எதிரியை நீங்க உங்க பக்கத்துல கொண்டு வந்தா என்ன பண்ணுவீங்க அவன் எப்பயாச்சும் நம்மள அடிப்பானா அரைஞ்சிருவானான்னு பயத்துல நம்ம கொஞ்சம் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் பக்கம் இந்த எலக்ட்ரானை கொண்டு வந்தப்போ இந்த எலக்ட்ரானுக்கு மற்ற எலக்ட்ரான் அதை அடிச்சிருமான்னு பயம் ஸோ அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி இட் வில் ட்ரை டு ஷீல்ட் இட் செல்ஃப் அதே மாதிரி தான் ஃபைன் ஜஸ்ட் அ கம்பேரிஷன் உங்களுக்கு புரியறதுக்காக so அதே மாதிரி a uniform electric field E exists between the two charge plates
ஓகே, ஸோ இங்க ரெண்டு சார்ஜ் பிளேட்ஸ் இருக்கு, இதுக்கு இடையில ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஐ மீன் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. ஃபைன். வாட் வில் பி த ஒர்க் டன் இன் மூவிங் த சார்ஜ் Q along the closed path A B C D A? ஸோ என்ன பண்றாங்க, ஏ பாயிண்ட் இருந்து பிக்கு கொண்டு போய், பி இருந்து சிக்கு கொண்டு போய், சி இருந்து டிக்கு கொண்டு போய், டி இருந்து ஏக்கு கொண்டு வராங்க. ஸோ த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் த ஃபைனல் பாயிண்ட் இஸ் த சேம் இல்லையா? ஸோ கிவன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, Q சார்ஜ் பிளேட்ஸ் இடையில ஒரு சார்ஜ் Q வந்து ஃப்ரம் ஏ டு ஏக்கே கொண்டு போறோம் இல்லையா? எடுத்த இடத்துல சுத்தி சுத்தி கொண்டு போய் அதே இடத்துல தான் வைக்கிறோம். ஸோ அப்படி வச்சா என்ன ஆகும்? To find work done solution. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பொருளை எடுத்து இந்த பாத் ABCDAல கொண்டு போய் எங்க இருந்து தொடங்கணுமோ அதே இடத்துக்கு தான் கொண்டு வருவோம். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? வாட் வில் பி த பொட்டன்ஷியல் எனர்ஜி? இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும்? Q1 ஒரு Q2 நம்மள அசைன் பண்ணிப்போம், Q1 Q2 by 4 pi epsilon naught R. ஸோ இனிஷியலி வந்து ஆருக்கும் ஆறு வந்து ஏல தான் இருக்கும். அந்த Q2 வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஆர்னு எடுக்கலாமா? அப்படி எடுத்தா லைக் இது லைக் எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி இல்லை, ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, ஸோ U இஸ் ஈக்குவல் டு Q1 Q2 by 4 pi epsilon naught Rனு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்தா ஃபைனல் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கு? எக்ஸாக்ட் சேமா தான் இருக்கு இல்லையா? ஸோ ஒர்க் டன் என்ன? 0. நீங்க என்னதான் ஒர்க் பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சாலும் நீங்க ஒர்க் பண்றதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணி 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 லாஸ்ட்ல எங்க இருந்தீங்களோ அங்கேயே வந்தா என்ன ஆகும்? நீங்க பண்ண ஒர்க் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஒர்க் டன் வில் பி 0. அதே மாதிரி தான் இந்த சார்ஜ் நம்ம என்னதான் சுத்தி சுத்தி A டு பி, பி டு சி, சி டு டி, டி டு ஏன்னு நம்ம கொண்டு போனாலும் நம்ம எங்க இருந்து எடுத்தோமோ அங்கதான் வைக்கிறோம் இல்லையா? ஸோ த ஒர்க் டன் வில் பி 0. ஸோ இது ஒரு ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் an important concept. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய மெயின் பாயிண்ட் என்னன்னா, இஃப் Q1 is equal to Q2, U will be positive இல்லையா? ஐ மீன் இஃப் Q1 and Q2 is greater than 0, அதாவது ரெண்டு சார்ஜும் பாசிட்டிவா இருந்தாலோ ஆர் ரெண்டு சார்ஜும் நெகட்டிவா இருந்தாலோ என்ன ஆகும்? அதோட ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும் இல்லையா? இட்ஸ் ப்ராடக்ட் will always be positive. So in that case U will be what? U will be also positive இல்லையா? ஸோ U பாசிட்டிவா இருக்கிறதால U இன்க்ரீஸ், ஆர் டிக்ரீஸ் ஆகும்போது U இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஆர் இன்க்ரீஸ் ஆகும்போது U டிக்ரீஸ் ஆகும். ஃபைன். அதே மாதிரி if Q1 and Q1 is greater than 0 or Q2 is less than 0, அதாவது ரெண்டு பாசிட்டிவ் ரெண்டு நெகட்டிவ் இல்லாம ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். அதே மாதிரி if Q1 is the negative one and if Q2 is the positive one என்ன ஆகும்? U will be less than 0 இல்லையா? நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் நெகட்டிவ். ஸோ R டிக்ரீஸ் ஆனா U டிக்ரீஸ் ஆகும், R டிக்ரீஸ் ஆனா U டிக்ரீஸ் ஆகும், R இன்க்ரீஸ் ஆனா Uவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே சார். எதுக்கு இது ஸ்பெசிஃபிக்காக போடுறேன்னா, இது வந்து லைக் உங்கள் ப்ராப்ளம்ஸில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தீஸ் ஆர் ஜஸ்ட் கீ பாயிண்டர்ஸ், யூனோ. ஃபைன். ஓகே, ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்னென்னு பார்ப்போம். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்ன போட்டாலும் எலக்ட்ரிக்னு வேர்டு வந்தாலே இட்ஸ் த சேம் திங். ஓகே, இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் கொடுப்பாங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலும் கொடுப்பாங்க, ஆர் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியலும் கொடுப்பாங்க. ஸோ நெவர் மைண்ட் அபவுட் தட். ஸோ எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சார்ஜ் எடுத்து அந்த சார்ஜோட ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டா இன்னொரு சார்ஜ் கொண்டு வரோம். பட் இங்க நம்ம கொண்டு வர சார்ஜோட வேல்யூ வந்து 1 கூடும்னா அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் V is equal to, V வந்து சிம்பிள் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி, sorry, symbol of potential. Okay, so V is equal to work done per unit charge. நம்ம electric field என்ன சொன்னோம்? force per unit charge. அதே மாதிரி இங்க வந்து work done per unit charge. So நம்ம என்ன பண்றோம்? 1 coulomb of charge we are bringing it from infinity to that point P which is at the distance R from Q இல்லையா? அங்க Q இருந்துச்சு, இங்க Q1. It's just a difference. So the work done in bringing a unit charge from infinity to P is the potential. Fine. Okay. So அதோட யூனிட் என்னவா இருக்கும்? What will be the unit? Work done க்கு யூனிட் வந்து 1 joule.
சார்ஜுக்கு வந்து 1 கூலும். இந்த யூனிட்டை தான் ஜூல் பெர் கூலும் இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டை தான் நம்ம வோல்ட்னு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, 1 வோல்ட். Okay, so if 1 joule of work is done in bringing 1 coulomb of charge from infinity to that point, the potential difference or the potential is 1 volt. Fine. Okay, so இதே மாதிரி இப்போ நமக்கு work done இந்த பொட்டன்ஷியலோட இந்த பொட்டன்ஷியலோட பாத்வே எப்படி இருக்கும்னா, நம்ம ஒரு சார்ஜோட ஹையர் பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துல வச்சா என்ன ஆகும், லோவர் பொட்டன்ஷியலுக்கு போகும். ஓகே, லோவர் பொட்டன்ஷியலுக்கு போகும். அது ஏன் நம்ம இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி W is path independent as the force of electric field is conservative. இல்லையா, the force of electric field is conservative. So force of electric field is conservative னா நம்ம கிராவிட்டி மாதிரி நம்ம இங்க இருந்து இங்க கொண்டு வந்தாலும் சரி, இங்க கொண்டு வந்தாலும் சரி, நமக்கு முக்கியம் என்ன, நம்ம போன பாத் இல்ல, நம்ம இப்படி கொண்டு வந்தாலும் சரி, நம்ம இனிஷியல் ஹைட் என்ன, நம்ம ஃபைனல் ஹைட் என்ன, அது மட்டும் தான் முக்கியம். டிஸ்பிளேஸ்மென்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இனிஷியல் ஹைட்டும் நம்ம ஃபைனல் ஹைட் வச்சுச்சா நம்ம என்ன பண்ணுவோம், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ ஒர்க் நம்ம எங்க இருந்து எடுக்கிறோம், ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு அ பாயிண்ட். அந்த இன்ஃபினிட்டி இருந்து நீங்க சுத்தி சுத்தி இப்படி வரீங்களோ இல்ல ஸ்ட்ரைட் லைன்ல வரீங்களோ, லைக் இதுதான் இன்ஃபினிட்டி, இதுதான் அந்த பாயிண்ட்னா, நீங்க இப்படி வந்தாலும் இப்படி வந்தாலும் இப்படி வந்தாலும் இல்ல இப்படி வந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே உங்க இனிஷியல் பாயிண்ட் என்ன, உங்க ஃபைனல் பாயிண்ட் என்ன, அது மட்டும்தான் முக்கியம். நீங்க எந்த ரூட்ல வந்தாலும் முக்கியமே கிடையாது. அண்ட் உங்க இனிஷியல் பாயிண்ட் என்ன, அந்த ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பொறுத்து தான் உங்க ஒர்க் டன் என்னவா இருக்கும். Fine. So work done is always dependent on only the initial and the final points and is path independent. Okay, it is path independent. So அந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போடலாம்? How can you put this problem? The work done initial point வந்து initial point வந்து என்ன, initial point is equal to work done at A, final வந்து என்ன, அதுவும் work done at same A. அப்போ net work done என்னவா இருக்கும், what will be the net work done, W is equal to WA minus WA, that is equal to 0. So இதை இந்த ப்ராப்ளத்தை இப்படியும் போடலாம். பட் இதோட இம்பார்ட்டன்டான இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அது இனியும் சொல்லலாமா? ஓகே, ஸோ பிஃபோர் மூவிங் டு தட் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் சார்ஜ்னால எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்றோம், we are bringing a unit positive charge from infinity to that point, or நம்ம ஏதோ ஒரு சார்ஜை கொண்டு வரோம், பட் அந்த சார்ஜோட ஒர்க் டன் இருக்கும் இல்லையா, அது per யூனிட் சார்ஜ் எவ்வளோ இருக்கும்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். ஸோ நமக்கு என்ன தெரியும், V is equal to work done by Q. இங்க நம்ம Q plus Q சார்ஜோட ஃபோர்ஸ் அகேன்ஸ்டா Q நாட்ங்கிற சார்ஜை கொண்டு வரோம். ஸோ Q நாட் by 4 pi epsilon naught are the work done. But what will be the work done per unit potential, per unit charge? W external by Q naught, that's equal to Q by 4 pi epsilon naught R. So in the relationship நம்ம வேற எப்படி போடலாம்னா, work done is equal to Q naught into V. நம்ம force என்ன பார்த்தோம், force equal to Q into E. அதே மாதிரி இங்க work equal to Q into V. Okay, இது ரைமிங் இருக்கா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் லேர்ன் பண்ண. Work done is equal to charge into potential, force equal to charge into electric field. Okay, so அதே மாதிரி work due to external force is against the work done by the electrical force. So work done by external force வந்து QV னா, work done by electrical force வந்து it is minus QV இல்லையா, it is against. So அதே மாதிரி electrostatic potential difference. நம்ம இவ்வளவு நேரம் என்ன பண்ணோம், ஏதோ இன்ஃபினிட்டின்னு சொல்லி ஏதோ ஒரு பாயிண்ட் இருந்து, ஏதோ ரொம்ப தூரத்திலிருந்து பக்கத்துல Pன்னு ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணும். சப்போஸ் நம்ம தூரத்திலிருந்து கொண்டு வராம இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட், நமக்கு இன்ஃபினிட்டினா நம்ம எப்படி சொல்றது, நம்ம இப்படி பார்ப்போம், தூரத்துல பார்ப்போம் இல்லைங்களா, பட் நமக்கு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் நமக்கு தெரிஞ்ச நம்மளால பார்க்கக்கூடிய லைட் அட் அ ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட் A and B, அந்த மாதிரி பாயிண்ட்ல இருந்து if we are bringing a charge from A to B, like infinity to that point இல்லாம point A to point B நம்ம ஒரு சார்ஜ் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஸோ பெருசாக டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை, இதில் வந்து இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட், இதில் வந்து ஃப்ரம் A to B. ஓகே, ஸோ ஒர்க் டன் பொட்டன்ஷியல் டியூ டு A வந்து Q by 4 pi epsilon naught RA, where RA is the distance between point A and the charge plus Q. அதே மாதிரி WBக்கு RB வந்து
distance between point B and point plus Q. Okay. Okay. So what will be the potential difference? Delta V is equal to work done in bringing a charge from A to B per unit charge. So WAB by Q naught. So இங்க வந்து W external நம்ம infinity to a point na Q naught V னு பார்த்துட்டோம். அப்ப இங்க என்ன இருக்கும்? WAB is equal to Q naught delta V, where delta V வந்து final potential energy oda point minus initial point oda energy. Okay, I mean initial point oda potential. இல்லையா? Q naught delta V is equal to WAB னு வரும். But delta V என்ன? Potential at the final point minus the potential at the initial point. That is equal to WAB due to external force equal to Q into WB minus WA. அதே மாதிரி electric force எப்படி இருக்கும்? It will be in the reverse direction, so there will be a negative sign. So WAB due to electrical force equal to என்ன? Minus Q into VB minus VA. Minus into minus plus ஆகும். So reverse. Q into VA minus VB. Fine. So இதுவும் ஒன்று. பட் இதில் நம்ம முக்கியமாக ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இட் இஸ் 1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் என்னன்னா, நம்ம ஒரு எலக்ட்ரான் இல்லையா, நம்ம இதில் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சார்ஜ் Q நாட்டை ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு வரும். பட் இஃப் வி ஆர் டேக்கிங் அன் எலக்ட்ரான் from one point to another point such that the difference between them is 1 volt. Okay, so நம்ம ஏதோ ரெண்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த எலக்ட்ரானை கொண்டு போகிறோம். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட் ஏ டு ஏதோ ஒரு பாயிண்ட் பிக்கு வந்து நம்ம கொண்டு போகிறோம். அப்படி நம்ம கொண்டு போகும்போது அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 1 வோல்ட்னா நமக்கு அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒர்க் டனை தான் நம்ம 1 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லுவோம். ஓகே, 1 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 1 எலக்ட்ரான் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 1.6 into 10 to the power of minus 19 ஜூல். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் ஆகக்கூடிய ஒரு பர்டிகுலர் யூனிட். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணாலும் மறந்துடாதீங்க. ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ ரிமெம்பர் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் பிகாஸ் ப்ராப்ளம்ஸில் as I said it is very very important for you. ஓகே, ஃபைன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓகே ஃப்ரம் A to B. ஓகே, ஃப்ரம் A to B நம்ம ஒரு எலக்ட்ரானை கொண்டு போகிறோம் in such a way that the potential difference between A and B is 1 volt. So we are bringing an electron across a potential difference of 1 volt, and the work done in bringing such an electron through that potential difference of 1 volt is called 1 electron volt. And 1 electron volt oda value வந்து அது எப்படி SI யூனிட் இல்லையே, நமக்கு SI யூனிட்ல வேணும். So 1 electron volt is equal to 1.6 into 10 to the power of minus 19 joules. Okay, minus 19 joules. So இந்த கான்செப்ட் வச்சு நம்ம அந்த ப்ராப்ளம் போட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம போட்டா எங்கப்பா அந்த கொஸ்டின் எங்கேயோ போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து ஏ. ஸோ இனிஷியல் பாயிண்ட் ஏவா, அப்போ பாயிண்ட் ஏல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும், VA. அதே மாதிரி ஃபைனல் பாயிண்ட் வந்து பி. பட் இங்கே பிக்கு பதில் என்ன இருக்கு, அதே ஏ. ஏன்னா நம்ம சுற்றி சுற்றி எங்கே எடுத்தோமோ அங்கேயே தான் திருப்பி வைக்கிறோம் இல்லையா. ஃபைனல் பாயிண்ட் வந்து ஏ, அப்போ ஃபைனல் பொட்டன்ஷியலும் வந்து VA. அப்போ ஒர்க் டன் என்னவா இருக்கும், Q into VA minus VA. ஸோ ஒர்க் டன் வந்து 0. ஸோ இதுதான் ஆக்சுவல் மெத்தட். ஓகே, இவ்வளோ நேரம் உங்களுக்கு லைக் மற்ற மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணது ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபைன், ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். பட் திஸ் இஸ் த ஆக்சுவல் ப்ராப்பர் வே இஃப் யூ ஆர் டூயிங் த ப்ராப்ளம். உங்களுக்கு இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்க, ஃபைனல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிங்க. ஜஸ்ட் டேக் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ பொட்டன்ஷியல்ஸ். இதில் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே 0. அப்போ ஒர்க் டன் என்ன, 0. நீங்க ஒர்க்கே பண்ணாமல் இருந்தா உங்களுக்கு மார்க்கும் 0. பட் ஒர்க் பண்ணா உங்களுக்கு மார்க் நல்லா ஹை வரும். ஓகே, ஸோ வாட் எவர் யூ டூ மேக் ஷோர் யூ ஹேவ் அ பென் அண்ட் பேப்பர் வித் யூ. அண்ட் நான் ஒரு ப்ராப்ளம் பண்றேன்னா நான் பண்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆல்வேஸ் டேக் அ பேப்பர் and write down the question or at least the given section மட்டும் போட்டு make sure you write down every single point. Okay, and நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்றது மட்டும் பார்க்காம நீங்களே சால்வ் பண்ண பாருங்க. அப்போதான் you might get you will get a much more better understanding of the topic. Fine. Okay, so exercise 4,
3 point charges Q1, Q2 and Q3 are placed at 1 meter, 2 meter and 3 meter respectively. Find the electric potential at the origin. So நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? நமக்கு வந்து due to a potential charge வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? Due to a single potential chargeனால நமக்கு என்ன electric single point chargeனால என்ன potential வருதுன்னு பார்த்தோம். பட் இந்த क्वेश्चनல நமக்கு என்ன வருது? We have 3 different charges இல்லையா? So 3 different charges இருக்கு. So அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன வேணும்னா we need to know how to find the electric potential due to multiple charges இல்லையா? Electric potential due to multiple charges. So அதுல electric potential due to multiple charges கான்செப்ட்ல electric potential energy நம்ம எப்படி பண்ணுவோம்னா நம்ம electric potential எப்படி கண்டுபிடிப்போம் அது விடுங்க electric potential energy நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் we will take two charges and அந்த two chargesக்கு இடையில ஒரு potential energy இருக்கும் so இந்த சிஸ்டத்துல மூணு சார்ஜ் இருக்குனா say 1 2 and 3 இருக்குனா 1 2 க்கும் ஒரு எனர்ஜி வரும் 2 3 க்கு ஒரு எனர்ஜி வரும் அதே மாதிரி 1 க்கும் 3 க்கும் ஒரு எனர்ஜி வரும் இல்லையா 2 2 2 எடுத்தா மொத்தம் 3 டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸ் வரும் சோ இந்த 3 டிஃபரண்ட் காம்பினேஷன்ஸோட தனி எனர்ஜிஸை நம்ம மொத்தமா ஆட் பண்ணா நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ டு தி என்டையர் சிஸ்டம் கிடைக்கும் ஓகேவா சோ u1 + u2 + u3 அதாவது 2 க்கும் 1 க்கும் இடையில 2 க்கும் 3 க்கும் இடையில 3 க்கும் 1 க்கும் இடையில சோ the total potential energy is equal to u dot is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r12 q2 q3 by r23 plus q3 q1 by r31 okay நம்ம மூணு சார்ஜஸ் இருக்கு மூணு சார்ஜஸ் ரெண்டு ரெண்டா பேர் பண்ணி அதுல கிடைக்கிற இண்டிவிஜுவல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம மொத்தமா ஆட் பண்ணி we are finding the total potential energy of the system okay அது வந்து potential energy potentialனா அதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம் அந்த பாயிண்ட்டுக்கும் அந்த சார்ஜஸுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஒரு சார்ஜ் இருந்து அந்த பாயிண்ட்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் ஸோ v1 சார்ஜ் 2நால v2 சார்ஜ் 3நால v3 சார்ஜ் 4நால v4 சார்ஜ் 5நால v5 ஸோ மொத்தமும் ஆட் பண்றோம் அண்ட் v net is equal to 1 by 4 pi epsilon first chargeனால செகண்ட் சார்ஜ்னால தேர்ட் சார்ஜ்னால ஃபோர்த் சார்ஜ்னால ஃபிஃப்த் சார்ஜ்னால அதாவது சிக்ஸ்த் சார்ஜ்னா v6 வரும் v7 v8 அந்த மாதிரி போகும் பட் இந்த மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்துருப்போம் ஃபோர்ஸுக்கும் இருக்கு எலக்ட்ரிக் டிஃபரன்ஸும் எடுத்திருக்கு பட் அதுல வெக்டர் சம் தான் எடுத்திருப்போம் இல்லையா அதுல வந்து வெக்டர் சம் எடுத்திருப்போம் இதுல வந்து நம்ம வெக்டர் சம் எடுக்காம we are taking the normal sum fine அட்டா இது எழுது so v is equal to normal sum okay நார்மலா ஒரு ஸ்கேலர் சம் அந்த மாதிரி வெக்டர் சம் எல்லாம் எடுக்காதீங்க ஓகே the same case applies to u also u okay vector sum இல்ல ஸ்கேலர் சம்னா நார்மல் சம் ஓகே சோ மல்டிபிள் பாயிண்ட்ஸ்னால எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கணும் பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்த்துட்டோம் சோ அதை வச்சு நம்ம இந்த ப்ராப்ளம் போடலாமா fine okay so 3 points q1 so given q1 yeah so q1 is equal to 1 microcoulomb but 1 micro வந்து என்ன it is not an SI unit up into 10 to the power of minus 6 coulomb அதே மாதிரி q2 வந்து minus 2 into 10 to the power of minus 6 coulomb q3 வந்து 2 into 10 to the power of minus 6 coulomb இல்லையா are placed at 1 meter 2 meter and 3 meter but இது வந்து coordinatesல இருக்கு so what should we do diagram வரைவோமே ஓகே ஸோ சும்மா டயக்ராம் வரைவோம் ஸோ இங்கே y ஆக்சிஸ் வரும் இங்கே x ஆக்சிஸ் வரும் இங்கே z ஆக்சிஸ் வரும் 1 மீட்டர் 0 0 அப்போ 1 பாயிண்ட்ல q1 இருக்கு இல்லையா ஓகே ஸோ இங்கே 1 மீட்டர்னா இங்கே q1 இருக்கு அதே மாதிரி 2 0 2 0 அப்போ இங்கே x yல 2 மீட்டர் ஸோ y 2 மீட்டர்ல q2 இருக்கு அதே மாதிரி z 3 மீட்டர் இல்லையா x0 y0 z 3 மீட்டர் z 3 மீட்டர்ல q3 இருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் the electric potential at the origin so இந்த பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் வரும்னு கண்டுபிடிக்கணும் so q1 க்கும் 0 க்கும் அதாவது ஒரிஜினுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன 1 மீட்டர் q2 க்கும் 0 க்கும் 2 மீட்டர் q3 க்கும் 0 க்கும் 3 மீட்டர் இல்லையா so டிஸ்டன்ஸ் வந்து r1 equal to 1 meter r2 equal to 2 meter r3 equal to 3 meter fine so solution
அதுக்கு முன்னாடி to find இல்லையா, to find what should we find here? We should find the potential at the origin v 0, 0, 0 இல்லையா, v 0, 0, 0. Solution. Okay, solution. So potential energy at the point என்னவா இருக்கும், the potential energy due to charge q1 by r1 plus potential due to charge q2 இல்லையா plus potential due to charge q3. ஸோ ஆக மொத்தம் 3 சார்ஜஸ் இருக்கு. அந்த 3 சார்ஜில் ஒவ்வொரு சார்ஜும் அந்த ஒரிஜினில் என்ன பொட்டன்ஷியல் வருதோ அது 3ஐயும் ஆட் பண்ணுறோம். we will get the final potential. So VTOT அதாவது total is equal to 1/4π0 எல்லாத்துக்கும் இருக்கு. காமனாக வெளியே எடுத்துடலாமா? ஓகே, காமனாக வெளியே எடுத்துடலாம். 1/4π0 q1 by r1 plus q2 by r2 plus q3 by r3, that is equal to இங்க 9 into 10 to the power of 9 தெரியும் நமக்கு. And what is q1? It is 1 into 10 to the power of minus 6 by 1 plus minus 2 into 10 to the power of minus 6 by 2 இல்லையா. அதே மாதிரி q3 யும் r3 என்ன 2, இங்க 3 வருதா, சாரி, so 3 into 10 to the power of minus 6 by 3, that is equal to என்ன 9 into 10 to the power of 9, 10 power minus 6 வரும், இங்க minus 10 power of minus 6 வரும், plus இங்க 10 power of minus 6 வரும், positive negative cancel ஆகும். So what will be the final answer here? It is equal to 9 into 10 to the power of 9 into 10 to the power of minus 6 இருக்கும். So V total is equal to 9 into 10 to the power of minus 3. ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன, நம்ம இவ்வளோ நாளாக உட்காந்து டீட்டா என்னென்னு கண்டுபிடிச்சு சைன் வேல்யூ காஸ் வேல்யூ போட்டு வெக்டர் சம்மை கண்டுபிடிச்சோம். பட் ஹியர் வி ஆர் நாட் ஃபைண்டிங் த வெக்டர் சம் அட் ஆல். சும்மா டேரக்டாக டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், அந்த டிஸ்டன்ஸ் வச்சு வி ஆர் ஃபைண்டிங் த டேரக்ட் வேல்யூ பிகாஸ் பொட்டன்ஷியல் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி இல்லையா. ஓகே, so அதே மாதிரி when a positive charge q is taken from a lower potential to a higher potential, then its electric potential energy will be what அப்படின்னு கேட்குறாங்க. so given நமக்கு என்ன இருக்கு, we have a positive charge q and அது வந்து lower potential இருந்து higher potentialக்கு போகுது. ஓகே, electric potential energy என்னவா இருக்கும், what will be the electric potential? EPE என்னன்னு தெரியணும். ஸோ சொல்யூஷன் ஸோ பாயிண்ட் சார்ஜ் வந்து கொண்டு போகிறோம். பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆர் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி, q1 q2 by 4 pi epsilon naught r. இதில் வந்து ஜஸ்ட் q1 q1 எடுக்கலாம், q2 q0 எடுக்கலாம், 4 pi epsilon naught r. அதே மாதிரி v என்னவா இருக்கும், q by 4 pi epsilon naught r. So இங்க potential லோவா இருக்கணும்னா அதோட மீனிங் என்ன, if v is low r should be high இல்லையா, டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கணும். அதே மாதிரி r வந்து v வந்து ஹையா இருந்தா r வந்து லோவா இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், கம்மியான டிஸ்டன்ஸ் இல்லையா, லோ பொட்டன்ஷியலுக்கு r வந்து அதிகம். ஸோ ஸோ அப்போ ஹையர் டிஸ்டன்ஸ் ஹையர் r இருந்து we are reducing the value of r. ஸோ v ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், u ஓட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ இதுதான் ஹையர் லோவர் பொட்டன்ஷியல் பாயிண்ட், இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் பாயிண்ட். ஸோ நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்தா அந்த பாயிண்ட் சார்ஜுக்கு தூரமா இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் லோ பொட்டன்ஷியல், பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஹை பொட்டன்ஷியல். ஸோ நம்ம என்ன பண்றோம், we are bringing a charge from distance to that point இல்லையா, இன்ஃபினிட்டி ஏதோ ஒரு பாயிண்ட். ஸோ நான் இன்ஃபினிட்டின்னு சொல்றேன். ஸோ ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் எகெயின்ஸ்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜியோட பொட்டன்ஷியலோட டெஃபினிஷன் இல்லையா. ஸோ வி ஆர் பிரிங்கிங் இட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ் closer to a point which is very close to the point charge. ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும், நம்ம ஒர்க் டன் பண்ணணும், நம்ம ஒர்க் டன் பண்ணால் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அந்த பாடியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி விட இங்கே வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் இன்க்ரீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து லைக் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். பட் ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், லைக்
low potential energy na distance அதிகமா இருக்கும், higher potential energy point na distance கம்மியா இருக்கும். So distance அதிகமா இருக்கிற பாயிண்ட் இருந்து கம்மியா இருக்கிற பாயிண்ட்க்கு நம்ம கொண்டு வரோம். So we are bringing a charge against the electric field which requires us to do some work, and that work will be stored as electric potential energy. So electric potential energy will increase. Okay, அதே மாதிரி find the work done by some external force in moving a charge q is equal to 4 mu c from infinity to a point where the electric potential is 10 power 4 volt. So given charge is equal to q 4 mu coulomb, but 4 into 10 to the power of minus 6 coulomb, because micro coulomb is not the SI unit, coulomb is the SI unit, yeah, where the electric potential is 10 power 4 volt. Fine. So to find, what should we find? We should find the work done, yeah. Work என்னன்னு கண்டுபிடிக்கணும். So நமக்கு potential இருக்கு, charge இருக்கு, work done நம்ம எப்படி போடுவோம்? QV. Simple. நான் அந்த ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா? I already told you what the formula is, right? So W is equal to QV, that is equal to 4 into 10 to the power of minus 6 into 10 to the power of 4. So what will be the work done? Work done is equal to 4 into 10 to the power of minus 6 plus 4, that's equal to minus 2 joules. So simple. இது வந்து direct application தான். பட் இதுல வந்து மெயின் மிஸ்டேக் வரக்கூடியது என்னன்னா, நிறைய பேர் ஃபார்முலாவே படிக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு அந்த தப்பு பண்ணிடாதீங்க. நீங்க என்ன படிச்சாலும் மேக் ஷோர் யூ அட்லீஸ்ட் நோ வாட் த பேசிக் ஃபார்முலா இஸ். ஓகேவா? பேசிக் ஃபார்முலா வந்து நீங்க என்ன பண்ணாலும் அது மட்டும் தயவு செஞ்சு படிச்சிருங்க. அதுல ஒரு ரிசர்வேஷன்ஸும் வேண்டாம். ஓகே, ஸோ இதுல அரேஞ்ச் த ஃபாலோயிங் பொட்டன்ஷியல்ஸ் இன் த அசெண்டிங் ஆர்டர். இதுக்கு கிவனே தேவையில்லை, டேரக்டாவே போடலாம். V1 is equal to V2 is equal to V3 is equal to V4 is equal to V5. Why? நம்ம என்னத்தான் ஏயும் பியும் என்னத்தான் இந்த V1 வந்து இந்த பாத்துல கொண்டு போறோமோ, V2 வந்து இப்படி, V3 இப்படி, V4 இப்படி, V5 இப்படின்னு டிஃப்ரெண்ட் பாத்ஸ்ல நம்ம கொண்டு போனாலும் நம்ம எங்க இருந்து கொண்டு போறோம் அண்ட் எந்த ஃபைனல் பாயிண்ட்க்கு கொண்டு போறோம்ங்கிறது இட் இஸ் த சேம் ஃபார் ஆல் 5 கேசஸ் இல்லையா? all 5 கேசஸ்க்கு நம்ம A இருந்து தான் கொண்டு போறோம், B ல தான் எண்ட் ஆகுது. So as the initial and the final points are the same, the potential will be the same இல்லையா? Initial and final points are same for all 5 paths. So V1 is equal to V2 is equal to V3 is equal to V4 is equal to V5. Fine. Okay. So இவ்வளோ நேரம் நம்ம ஒர்க் டன் என்ன, வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் the potential is equal to work done from A to B by Q. அதில் 1/Q வெளியே எடுத்தால் work done is equal to F into dr இல்லையா? பட் நம்ம Q உள்ள போய் எடுத்தா என்ன ஆகும்? F/Q. பட் F/Q என்ன? E, electric field. So நம்ம work doneக்கு வந்து force into distance na potentialக்கு it's electric field into distance. Okay, electric field into distance. But நம்ம இங்க integral remove பண்ணோம். So we are differentiating it. Okay, differentiating it. But அதே நேரத்துல ஏன் இங்க நெகட்டிவ் சைடு வருது? நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன் இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகெயின்ஸ்டா தான நம்ம ஒரு சார்ஜ் கொண்டு போறோம். So there will be negative sign into differentiation of potential with respect to r. Okay, so இங்க இன்டெகிரல் இருக்கு, edr இன்டெகிரல் இருக்கு. So இத ரிமூவ் பண்ணனும், என்ன பண்ணனும், we should be differentiating இல்லையா? like VAB is equal to integral of edr. அப்போ dou v by dou r is equal to dou v by dou r, dou by dou r edr. இங்க வந்து it is in opposite direction, so negative sign. So dou v by dou r is equal to என்ன, இது cancel ஆயிரும், e minus e. So e is equal to minus dou v by dou r. இதுவே வந்து நீங்க லைக் இந்த ஸ்கேலர் வெக்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல நீங்க கொண்டு வரீங்கன்னா dou v by dou x I minus dou v by dou y j minus dou v by dou z k. Very simple relation, very simple formula, but it is the very important very important formula for your NEET questions. Okay, so உங்க NEET questions க்கு this is a very important concept.
வெரி சிம்பிள் ஃபார்முலா தான். பட் இதுல பிரச்சனை என்ன தெரியுமா, புதுசா இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இது வந்து ஃபார் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to V by D. ஸோ இதில் வந்து ஃபார்முலா இஸ் வெரி சிம்பிள், ரைட்? E is equal to minus dou V by dou R. E is equal to minus dou V by dou X minus dou V by dou Y minus dou V by dou Z. சிம்பிள் ஃபார்முலா. அதே மாதிரி E is equal to V by D where D is the distance, okay? ஸோ இதில் வந்து சிம்பிள் ஃபார்முலா தான். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ், நீங்கள் எந்த கேஸில் எந்தெந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு யூ ஷுட் ஹேவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் அவேர்னஸ், ஓகே? ஸோ இங்கே E is equal to V by Dன்னு எடுத்தா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணும். இங்கெல்லாம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, பிகாஸ் ஆன்சர்ஸ் வந்து வேரி ஆகும், ஓகே? பட் இது வந்து நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இல்லை நமக்கு தெரிஞ்சாலே இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து உட்காந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு பதிலாக அது ட்ரிக்ஸ் இருக்குது, நான் ப்ராப்ளம்ஸ் பண்ணும்போது சொல்கிறேன், ஓகே? ப்ராப்ளம்ஸ், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ், ஓகே? I'm sorry, electric, yeah, okay. So two plates are 2 centimeter apart. So given, okay, blank slide irka illa, fine. So two plates, distance equal to 2 centimeter. Centimeter as a unit kedayadu. So 2 into 10 to the power of minus 2 meter. The potential difference is 10 volt nu sollitom. Then the electric field between the plates is enna nu kekranga. So to find, what should we find? We should find the electric field. Yeah, we should find what the electric field is. Solution. Okay, solution. Electric field இந்த கேஸ்ல எப்படி இருக்கும்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் இங்க டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இட் ஷுட் பி இஸ் ஈக்குவல் டு E is equal to V by D. Okay, E by D, because electric field வந்து யூனிஃபார்மா இருக்கும் இல்லையா, யூனிஃபார்மா இருக்கும். ஸோ E is equal to 10 by 2 into 10 to the power of minus 2, 5 ஆகும். 5 into 10 to the power of minus 2 E. So the electric field is equal to 500 nano, I mean Newton per coulomb. இந்த எண்ணு வந்தாலே நானோ சொல்றது ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. சரி, அது விடுங்க. So it's 500 Newton coulomb. So இங்க வந்து அவங்க क्वेश्चनே கொடுத்திருக்காங்க, there are two plates, அதுல distance எவ்வளவு இருக்குன்னு கொடுக்கறாங்க, potential difference எவ்வளவுன்னு கொடுக்கறாங்க. So இந்த மாதிரி ஃபார்மட்ல வந்தா 99% of the time you have to use this formula, okay? You have to use this formula because uniform இந்த two plates னு கொடுத்தாலே you always use this formula, because அந்த மாதிரி கண்டிஷன்ல electric field will always be uniform, okay? So இதுல வந்து நான் எதுக்கு மார்க் பண்றேன், உங்களுக்கு two plates potential difference of 10 volt அந்த மாதிரி கொடுத்தாலே அப்படியே between them, okay? ஒரு 2 plates இருக்கு, அதுக்கு இடையில ஒரு potential difference கொடுக்கறாங்கன்னு கொடுத்தாலே always ensure you use this formula, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி the electric potential at the point in free space due to charge q coulomb is q into 10 to the power of 11 volt. So given, okay, given இப்போ potential is equal to என்ன, q into 10 to the power of 11 volt, okay? q into 10 to the power of 11 volt. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், what should we find? We should find what the electric field is, இல்லையா? To find, we should find what the electric field is. So solution, as always, solution. So இங்க நம்மள டைரக்டா இந்த E equal to minus dou V by dou R ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இதுல வந்து யூனிஃபார்மா இல்ல இல்லையான்னு எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. ஸோ நம்ம லெட்ஸ் கோ பேக் டு தி பேசிக்ஸ். we shall use the basic formula. So பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா என்ன, V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R, because இங்க சார்ஜ் Qன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, சார்ஜ் Qன்னு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. So V is equal to 1 by 4 pi epsilon naught, ஆல்ரெடி எழுதிட்டேன்ல, fine. So இங்க Q is equal to இல்லையா, இங்க சார்ஜ் Qன்னு நமக்கு தெரியும், பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும், பட் நமக்கு இங்க என்ன தெரியாது, R டிஸ்டன்ஸ் இல்லையா, R ஓட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. So let's rearrange and find the value for R. So R is equal to 1 by 4 pi epsilon naught Q by V, okay? Q by V. So electric field என்னவா இருக்கும், 1 by 4 pi epsilon naught, இதெல்லாம் இல்லையா, okay, equal to
q by r square னு சொல்லிட்டாங்க இல்லையா, q by r square. So that is equal to E is equal to 1 by 4 pi epsilon naught q, r square value 1 by 4 pi epsilon naught into q by v the whole square வரும் இல்லையா, q by v the whole square வரும். That is equal to 1 by 4 pi epsilon naught q into 4 pi epsilon naught square into v square by q square வரும் இல்லையா, v square by q square வரும். என்ன பண்ணலாம், just cancel it out. Okay, just cancel it out. இங்க q q வரும். So E is equal to 4 pi epsilon naught v இல்லையா, 4 pi epsilon naught v ஸ்கொயர் வரும் இல்லையா, v ஸ்கொயர் வரும். பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் v ஸ்கொயரோட வேல்யூ வந்து இங்க பை q வரும் இல்லையா. ஓகே, ஸோ 4 pi epsilon naught கேன்சல் ஆகும், q ஸ்கொயர் v ஸ்கொயர் வந்து அப்படியே இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 4 by epsilon naught by q. v ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இட்ஸ் q into 10 to the power of 11. So q into 10 to the power of 11 square. இதை நான் உள்ள எடுத்தால் 22 square. So q போகும், ஸ்கொயர் போகும். So what is the final answer? Electric field is equal to 4 pi epsilon naught q into 10 to the power of 22 volt per meter. ஏதோ ஒன்று, ஒரு நியூட்டன் per coulomb. You can use whatever. Okay, ஆப்ஷன்ஸ் பொறுத்து. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் வோல்ட் per meter இருக்கு, ஸோ வோல்ட் மீட்டர். ஓகே, ஸோ 1 by 4 pi epsilon naught q into 10 to the power of 22 volt per meter. ஓகே, ஸோ இதில் மெயின் திங் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இதில் தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் இல்லையா, ஃப்ரீ ஸ்பேஸில் அப்படியே கொடுத்துருக்காங்கன்னு சும்மா சொல்லிட்டாங்க. தேர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் டி. ஸோ வி டோன்ட் நோ வெதர் இட் இஸ் யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம். ஓகே, ஸோ இதில் வந்து யூனிஃபார்மாக நான் யூனிஃபார்ம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணோம், we went back to the basics. வியோட ஃபார்முலா யூஸ் பண்ணோம், வியோட ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சோம். அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த டிஸ்டன்ஸோட ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம். வி காட் திஸ் ஃபைனல் வேல்யூ. பட் இதில் ஆப்ஷன்ஸில் கிடையாது. ஸோ நமக்கு வியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் இல்லையா, அது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி வி காட் த ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி தான் நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் கொடுக்காட்டி there is a certain case that it might be constant. Okay, minus dou v by dou r யூஸ் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணலாம். பட் இந்த கொஸ்டின் ரீட் பண்ணாலே தெரியுது there is no mention whether it is a uniform field or non-uniform field. சும்மா அறகுறையா லைக் a point in free space சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், we can directly use the basic formulas and find the answer. ஓகே, இது வந்து ஒரு ட்ரிக். ஸோ இதில் வந்து 2 plates இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 plates இருக்கு and a potential difference between them னு சொல்லிட்டாலே it is a uniform field. So you have to use this formula. இதில் வந்து அந்த மாதிரி எதுவுமே சயின்ஸ் கொடுக்கல. ஸோ we don't know whether it's uniform or non-uniform. We use the basic formulas. Okay, but இதில் the potential in a region is expressed as v into x comma y comma z is equal to 6xy minus y plus 2yz. The electric field at the point 1 comma 1 comma 0 is என்னன்னு கேட்டிருக்காங்க. So they have already given us what? We have given the potential in x, y and z. இல்லையா? So இந்த மாதிரி x, y and z ல நமக்கு அந்த பாயிண்ட் கொடுத்ததால we can use E is equal to minus dou v by dou r. இல்லையா? So first given எடுத்துலாம். The potential is expressed as a v of x comma y comma z is equal to 6xy minus y plus 2yz. At the point 1 comma 1 comma 0, fine. So what should we find? We should find the electric field. Yeah, we should find what the electric field is. Solution. So நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இங்க வந்து y v is equal to x comma y comma z அந்த ஃபார்மேட்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம டேரக்டாவே போடலாமே. E is equal to minus dou v by dou xi minus dou v by dou yj minus dou v by dou z. Okay, பாத்தீங்களா, ரெண்டு ஃபார்முலா வச்சு they have given us a lot more problems இல்லையா. So whatever you do, make sure to learn both formulas and அந்த ரெண்டு ஃபார்முலாவும் எங்கெங்க அப்ளை பண்ணணும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே,
ஸோ dou v by dou x நமக்கு தெரியணும். What is dou v by dou x? Just a reference இங்கே v யோட வேல்யூ எழுதுறேன். 6xy minus y plus 2yz. 2yz. So minus dou v by dou x equal to என்ன? x differentiate பண்ணா 6y வரும். minus 0 plus 0 that's equal to 6y. But நமக்கு என்ன வேணும்? We should find the value of dou v by dou x at what point? At 1 comma 1 comma 0. Yeah, 1 comma 1 comma 0 that's equal to 6 into 1 that is equal to 6. இல்லையா? அதே மாதிரி dou v by dou y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 6x minus 1 plus 2z வருது இல்லையா? y போகும் y போகும் y போகும். So we should find the value of dou v by dou y at 1 comma 1 comma 0 that is equal to 6 of 1 minus 1 plus 2 of 0 that is equal to என்ன? 5. Fine. அதே மாதிரி இங்கே so dou v by dou z is equal to என்ன? 0 minus 0 plus 2y. But நமக்கு என்ன வேணும்? dou v by dou z value at 1 comma 1 comma 0. So dou v by dou z value at 1 comma 1 comma 0 that is equal to 0 minus 0 plus 2 into 1 that is equal to 2. அப்போ e ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? minus 6i minus 5j minus 2k இல்லையா? பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? எல்லாத்தையும் காமனா மைனஸ்னு வெளியே எடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்ல போட்டா what will be the answer? E is equal to minus of 6i plus 5j plus 2k volt per meter or newton per coulomb. இங்க எதுவுமே கொடுக்கலையா? நம்ம கொஸ்டினை நம்ம குத்தம் சொல்றோம், நம்ம தப்புன்னு. இப்போ கொஸ்டினே தப்பு பண்ணுது பாருங்க. என்ன எடுத்தாலும் இங்க வந்து ஒரு யூனிட் இருக்கணும். ஓகேவா? அது கொஸ்டினா இருந்தாலும் சரி, நியூட்டன் per coulomb அவங்க கொடுத்துருக்கணும். அதுக்கும் மேல இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா? ஃபைன் 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 மை மிஸ்டேக். ஸோ நீங்க என்ன எடுத்தாலும் ஆல்வேஸ் மேக் ஷோர் யூ ஷுட் ஹாவ் அ யூனிட். ஓகே, ஸோ இங்க வந்து v of x, y, z ஃபார்மேட்ல நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ we can directly apply this formula and find the answer. Okay. So in a certain region of space with volume, okay, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, they are giving us volume. The electric potential is found to be 5 volt through. To find potential வந்து என்னன்னு சொல்றாங்க? The potential is 5 sorry, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா? அது வால்யூம்னு போடுறேன். potential வந்து 5 volt throughoutனு கொடுத்திருக்காங்க. So the magnitude of electric field in this region என்னன்னு கேக்குறாங்க. Okay. So to find electric field ஓட magnitude என்னன்னு கேக்குறாங்க இல்லையா? சொல்யூஷன் இந்த பேனை வச்சு எழுதுறதே எனக்கு ஒரு வேலையே போச்சு. சொல்யூஷன். ஸோ இங்க வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்து எல்லா இடத்துலயும் கான்ஸ்டன்ட் அவங்க சொல்லி முடிச்சாச்சு இல்லையா? பட் இதுல வந்து என்ன? ஃபுல் இன்சைட் தி ஸ்பியர் entirely 5 voltனு கொடுத்திருக்காங்க. பட் in this case என்ன கொடுத்திருக்காங்க? The potential difference is applied between the two plates. So ரெண்டு பிளேட் இருக்கு, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில 10 வோல்ட் இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன், ஸோ இங்க இதுதான் ரெண்டு பிளேட்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து 10 வோல்ட் இருக்குன்னு மீனிங். பட் அதுக்காக இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில 10 வோல்ட், இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இடையில 10 வோல்ட்னு கிடையாது. மொத்தமா இந்த இடத்துக்கு மட்டும் தான் 10 வோல்ட் டிஃபரன்ஸ். அண்ட் தெரியுதா? ஸோ சப்போஸ் வந்து நீங்க இந்த ரெண்டு பாயிண்ட் இல்லாமல் இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்தா 10 வோல்ட் வராது, வேற ஒரு வேல்யூ வரும். பட் இங்க என்ன சொல்றாங்க? ஓகே, இங்க வந்து ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரா சரி, ஏதோ ஒரு ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜிக்ஸாகா வரைகிறேன், ஏதோ ஒரு ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஃபவுண்ட் டு பி 5 வோல்ட் த்ரூ அவுட். ஸோ இங்க இருந்து இங்க எடுத்தாலும் 5 வோல்ட் தான், இங்க இருந்து இங்க எடுத்தாலும் 5 வோல்ட் தான், இங்க இருந்து இங்க எடுத்தாலும் 5 வோல்ட் தான். ஸோ இங்க வந்து யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்ல, கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் இருக்கு. See the difference? இதுல வந்து கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் இல்ல இல்லையா? இது ரெண்டு கடையில 10 வோல்ட் தான். பட் இங்க எடுத்தா வேற ஆகும், இங்க எடுத்தாலும் வேற பொட்டன்ஷியல் நமக்கு வரும். பட் இங்க
நீங்க இந்த ரீஜனுக்குள்ள எங்க போனாலும் 5 வோல்ட் தான் டிஃபரன்ஸ்னு அவங்க சொல்றாங்க இல்லையா. ஸோ இங்க இந்த 2 பாயிண்ட்டுக்கும் 5 வோல்ட் தான், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் 5 வோல்ட், இந்த 2 பாயிண்ட்டுக்கும் 5 வோல்ட். ஸோ டெல்டா வி என்னவா இருக்கும், எல்லா இடத்துலையும் 5 வோல்ட் தான். 5 - 5 is equal to 0. ஓகே, அதே மாதிரி E is equal to minus dou V by dou R தான் எடுக்க முடியும், because it is not an uniform electric field. Potential எல்லா இடத்துலையும் constant, so it is not a uniform electric field. So E is equal to minus dou V by dou R minus dou by dou R. இது வந்து 5 வோல்ட். நீங்க கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும், 0. அதே மாதிரி ஆப்ஷன் வந்து 0. ஸோ see the difference. நான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறது எதுலனா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், இந்த E is equal to V by D க்கும் இந்த மாதிரி equal to 0ன்னு வரதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் மெயினாக கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ இதில் வந்து between the two plates இல்லையா, between the two plates, so potential is not a constant. I again say that it is very very important. கண்டிப்பா இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. the potential difference is applied between them. ஸோ இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கு மொத்தமாக இடையில தான் 10 வோல்ட். ஓகே, இந்த ரெண்டு பிளேட்ஸுக்கு இடையில தான் 10 வோல்ட். பட் அதுக்காக இங்கேயும் 10 வோல்ட் வரும், இங்கேயும் 10 வோல்ட் வரும்னு நினைச்சிடாதீங்க. பிகாஸ் வந்து டிஸ்டன்ஸ் மாறுது இல்லையா. பட் இதில் அப்படி இல்லை, நீங்கள் என்ன டிஸ்டன்ஸ் எடுத்தாலும் அதே 5 வோல்ட் தான் வருது. ஸோ அதில் வந்து யூனிஃபார்ம் பொட்டன்ஷியல் இல்லை, இதில் யூனிஃபார்ம் பொட்டன்ஷியல் இருக்கு. Okay, uniform potential irukku. So we are using this formula because uniform potential irundha, it means that the electric field is not uniform. Okay. So adhe madri given nalla dark color edukalama, given. So in this region the potential is represented V is equal to 6x minus 8xy minus 8y plus 6yz, where x and y and z are in meters. Okay, so the electric force experienced by a charge 2 coulomb. Q is equal to 2 coulomb situated at the point 1,1,1. So point வந்து 1,1,1. இதில் இருக்கக்கூடிய force என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, note that அவங்க கேட்கறது வந்து force, எலக்ட்ரிக் field இல்ல, force என்னன்னு கேட்குறாங்க. So to find அடே என்னப்பா இது நான் எழுதுறதே இவ்வளோ கேவலமாக இருக்கா. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. பிளேன் இருக்கா? ஓகே, பிளேன் ஷீட் இருக்கு. ஸோ சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ்? நமக்கு சார்ஜும் கொடுத்துருக்காங்க, பொட்டன்ஷியலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம்? ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ, சரி இல Q into E. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. பட் E என்னவா இருக்கும், minus dou V by dou R. Okay, minus dou V by dou R. So E is equal to minus dou V by dou Xi minus dou V by dou Yj minus dou V by dou Z K. அப்போ what will be dou V by dou X என்னவா இருக்கும்? அதுக்கு முன்னாடி இங்க V equal to 6x எழுதுறேன், இல்லாட்டி ஒவ்வொரு டைமும் ஸ்லைடை மாற்றிட்டே இருக்கணும். y plus 6yz. Okay, 6yz. So 6 minus 8y, 6 minus 8y minus 0 plus 0, that's equal to 6 minus 8y. But நமக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன, it's 1,1,1 இல்லையா, at 1,1,1 1,1,1. So that is equal to 6 minus 8, that is equal to minus 2. அதே மாதிரி dou v by dou y என்ன, இங்கே இருக்கா. So minus 8x. Okay, 6 minus 8y வந்துச்சு. அதே மாதிரி minus 8x minus 8 plus 6y ன்னு இருக்கு, I mean sorry 6z ன்னு இருக்கு. So that is equal to என்ன, இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், minus 8 plus 6, that is equal to minus 16 plus 6 minus 10 இல்லையா. அதே மாதிரி dou v by dou z is equal to என்ன, 0 minus 0 minus 0 plus 6y. அப்போ 6 into 1, that is equal to 6 இல்லையா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to minus 2i minus minus 2i minus 10j minus 6k. So force என்னவா இருக்கும், QE, that is equal to Q ஓட வேல்யூ என்ன 2 இல்லையா. அப்போ 2 into 2 minus 4
minus 20j minus 12k வருது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா? இல்லை, பிகாஸ் எல்லாமே ஒரு சிங்கிள் யூனிட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த யூனிட்டோட, அதாவது இந்த ஃபோர்ஸோட we should find the magnitude. Okay, magnitude நம்ம கண்டுபிடிக்கணும். So magnitude எப்படி கண்டுபிடிப்போம்? F is equal to, F is equal to square root of 4 square plus 20 square plus 12 square. Minus தான் வருது. So just minus or plus difference வர போதில்லை, but just 16 plus 400 plus 144 வருது இல்லையா? அப்போ நான் 416 வரும். 416 144 வந்து 60 560 வருமா? 560. பட் இதை நம்ம எப்படி போடலாம்? 560 is equal to 35. ஓகே, 35 into 16 இல்லையா? எப்படி கெஸ் பண்ண பார்த்தீங்களா? ட்ரிக் 560 இல்லையா? ஓகே, ஸோ 560. ஸோ force is equal to square root of 35 into 16. அப்போ 4 என்ன? I mean square root of 16 என்ன? 4. That's equal to 4 root 35 Newton. Okay. So இதில் யூனிட் ஆன்சர் வருதா? வருது. Fine, right? So நம்ம இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க தெரியும், பொட்டன்ஷியல் வச்சு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம், எலக்ட்ரிக் ஃபீல்டையும் சார்ஜையும் வச்சு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோம். பட் அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, IJK அந்த மாதிரி வேல்யூ வரல. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் த மேக்னிடியூட். நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன்னா, இங்கே கொஸ்டின்லேயே அவங்க மேக்னிடியூட் மென்ஷன் பண்ணலன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நீங்கள் கான்செப்ட் கிளியராக இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் கெட் த ஆன்சர். ஸோ கான்செப்ட் கிளியராக இருந்தால் இந்த ஆன்சர் கரெக்டுன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஆன்சர் கரெக்டுன்னு புரிஞ்சும் ஆப்ஷனில் ஏன் வரலன்னு உங்களுக்கு கெஸ் பண்ணால் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது மேக்னிடியூட்னு. அவங்க மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னு எல்லா வாட்டியும் அவங்க மென்ஷனே பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ட்விஸ்ட் அடிச்சு போயிடுவாங்க. ஸோ மேக் ஷோர் யூ ஆல்வேஸ் நோ த கான்செப்ட் ஸ்ட்ராங். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஆன்சரும் ஸ்ட்ராங்னு உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிரும். அண்ட் அந்த ஆன்சர் வச்சுட்டா நீங்கள் வந்து மேக்னிடியூட் வேணுமா ஆர் டேரக்டாகவே ஐஜேகேன்னு வேணுமா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஆன்சர் கரெக்டுன்னு நமக்கு தெரியும், பட் இந்த ஆப்ஷன்ஸில் அந்த மாதிரி ஆன்சர் வரல. ஸோ வி ஹேவ் டு ஜஸ்ட் ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் செக் அண்ட் வி ஃபவுண்ட் த ஆன்சர். ஸோ 4 square root of 35. ஓகேவா? அதே மாதிரி இது எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டே வருது, உங்களுக்கும் அப்படி தான் தோணும், என்ன சார் எலக்ட்ரிக் ஃபீல்டே போட்டுட்டு இருக்காருன்னு. இது வந்து வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். பட் E is equal to minus dou V by dou R ஒரு ஃபார்முலா இருக்கு, E is equal to V by R ஒரு ஃபார்முலா இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஃபார்முலாவும் இல்லாமல் பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பார்த்து ஐ ஹோப் யூ மைட் ஹவ் அண்டர்ஸ்டுட் விச் ஃபார்முலா டு யூஸ் அட் ஈச் கேஸ். ஓகே ஓகே, ஸோ இங்கே பொட்டன்ஷியல் வந்து EX, Y, Z is equal to minus X square Y minus XZ cube plus 4ன்னு சொல்லிட்டாங்க. What should we find? To find, we have to find the electric potential இல்லையா, electric field, sorry. Okay, so electric potential at the point என்ன கொடுத்துருக்காங்க இது, and electric field என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. So solution, what is the solution? So E is equal to minus dou V by dou R. Okay, that is equal to minus dou V by dou Xi minus dou V by dou Yj minus dou V by dou Zk. Yeah, minus dou V by dou Zk. So dou V by dou X என்னவா இருக்கும்? What is dou V by dou X? ஒரு டைம் உட்காந்து என்னால் பண்ண முடியாது, ஸோ நான் இந்த இங்கே எழுதுறேன். ஓகேவா, x cube plus 4. So minus x square y minus xz cube plus 4. That is equal to 2xy இல்லையா, minus 2xy minus 3x இல்லை 3 வராதுல, minus z cube இல்லை, சாரி x வந்து போயிடும் இல்லையா, x போயிடும். அதே மாதிரி dou v by dou y என்னவா இருக்கும்? minus x square இல்லையா. அது மாதிரி dou v by dou z என்னவா இருக்கும்? minus 3xz square. இது போயிடும், இந்த டேர்ம் போயிடும், இந்த டேர்ம் போயிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ் ஐ. அது இங்கே போட்டேன்னா, ஸோ ஐ எம் நாட் ஜஸ்ட் காம்ப்ளிகேட்டிங் இட். மைனஸ் ஆஃப் minus 2xy minus z cube I minus
minus x square j minus 3xz square k. So electric field is equal to minus உள்ள எடுத்தா 2xy plus z cube I minus into minus plus x square I minus into minus again plus 3xz square k இல்லையா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? இருக்கணும் இல்லையா? ஓகே. ஸோ இது வந்து வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ப்ராப்ளம். vx, y, z என்னன்னு கொடுத்தாங்க. அந்த vx, y, z இருந்து we were able to find the electric field using E is equal to minus dou v by dou r. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நமக்கு 3 சார்ஜஸ் இருந்தால் ரெண்டா எடுத்துட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கண்டுபிடிப்போம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா லைக் இண்டிவிஜுவலாக நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்ச மாதிரி Q1 Q1, Q2, Q3, Q4, Q5 இருக்குன்னா the potential at point P due to Q1 plus the potential at point P due to Q2 plus the potential at point 3 due to at the point P due to Q3 plus the potential at the point P due to Q4 and the potential of the point P due to Q5. இது ரெண்டையும் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். பட் ஆல்வேஸ் மேக் ஷூர் இது ரெண்டுமே வெக்டர் சம் கிடையாது. they are normal sums. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும், வெக்டர்ஸா யூஸ் பண்ணிடாதீங்க. இதுவும் ஒரு மெயின் மிஸ்டேக். ஓகேவா? நானும் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். மெமரிஸ். ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம். நான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து ரெண்டு தனி சார்ஜஸை மட்டும் எடுத்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சோம். வாட் இஃப் தட் சார்ஜஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு? ஏதோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம ரெண்டு சார்ஜையும் வச்சிருந்தோம்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னவா இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா இருக்கும் பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் ஃபார் யூர் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டில் போடுறோம். ஓகேவா? ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஓன்னு வைக்கலாம். அந்த பாயிண்ட் ஓ வந்து பாயிண்ட் ஓ இல்லை, பாயிண்ட் பின்னு வைக்கலாம். அந்த பாயிண்ட் பிக்கு ஒரிஜின் இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் இருக்கு. ஸோ ஒர்க் டன் என்னவா இருக்கும்? W is equal to QV இல்லையா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் மூலமாக ஒரு ஒர்க் டன் கண்டிப்பாக இருக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வச்சா இல்லையா? ஸோ W is equal to QVR. பட் இங்கே வேற சார்ஜ் இல்லை இல்லையா? ரெண்டு சார்ஜஸ் இருந்தால் தான் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி Q1, Q2 by 4π0R வரும். பட் அந்த மாதிரி இங்கே வராததால U is equal to the work done is equal to QVR. VR வேற ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்ல வரக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன கேட்குறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? பட் அதே மாதிரி வாட் இஃப் வி ஹேவ் 2 சார்ஜஸ்? அந்த மாதிரி 2 சார்ஜஸ் இருந்தா இந்த சார்ஜுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமா ஒரு எனர்ஜி வரும், இந்த சார்ஜுக்கும் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் மூலமா ஒன்று வரும். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜுக்கும் இடையில நம்ம ஆல்ரெடி படிச்ச எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்கும். ஸோ சார்ஜ் 1க்கு Q1 VR1 அண்ட் Q2 VR2 ஃபார் த செகண்ட் சார்ஜ். அண்ட் அந்த 2 சார்ஜஸுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸுக்கு அவ்வளோ ஹெல்ப் ஆகாது. சப்போஸ் வந்தால் மேக் ஷோர் யூ நோ இட். ஓகே, மேக் ஷோர் யூ ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் வெரி ஈஸிலி. ஸோ இதில் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த QVR1. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லாட்டி எனர்ஜியே இல்லை. அதே மாதிரி இங்கேயும் Q1, Q2 by 4π0R12 இருக்கிறது, இட் இஸ் டியூ டு தோஸ் 2 சார்ஜஸ். பட் இங்கே எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால என்ன வருது? எக்ஸ்ட்ராவாக Q1V and Q2V வருது. ஓகேவா? So the questions with multiple charges, இதுதான் I think according to this particular topic, இந்த மாதிரி questions தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க வேண்டியது. பட் you will get confused if you don't know the concept properly. So questions with multiple charges. 4 electric charges. So given 4 electric charges. Okay, so 4 electric charges இருக்கு. 4 electric charges என்ன? plus Q minus Q are placed at the corners of a square of side 2L. 2L, L இல்ல 2L. இது வந்து very commonly possible mistake. Okay, very commonly possible common mistake. So இது இந்த மாதிரி careless mistake வந்து பண்ணிராதீங்க. It is 2L. Read the question properly. So to find, what should we find? The electric field, electric potential இல்லையா? So the electric potential at the point A. Electric potential at the point A. So நமக்கு 4 சார்ஜஸ் இருக்கு, ஒரு பாயிண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்?
அந்த ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அந்த ஒவ்வொரு சார்ஜ்னால என்ன பொட்டன்ஷியல் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் நமக்கு 4 டிஃப்ரெண்ட் பொட்டன்ஷியல்ஸ் அதனால வரும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு அதுக்கு ஃபார்முலா என்ன, ஈக்குவேஷன் V is equal to 1 by 4 pi epsilon naught Q by R. ஸோ நமக்கு 4 சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அப்போ Q1 by R1 plus Q2 by R2 plus Q3 by R3 plus Q4 by R4 இல்லையா. ஓ, இது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குதா, நான் கேட்கிறேன். ஃபைன், தெரியுதா? ஓகே. ஸோ இங்க வந்து நமக்கு R1 தெரியணும், R2 தெரியணும், R3 தெரியணும், R4 தெரியணும். R1 என்ன, distance between charge Q1 and the point. R2 வந்து distance between the point A and the charge Q2 அந்த மாதிரி. ஓகே, 3 வந்து Q3 க்கு இடையில, Q4 வந்து Q4 க்கு. ஸோ Q1க்கும் Q1 இங்க நம்ம என்ன எடுக்கலாம், இங்க Q1 எடுக்கலாமா, இது Q2, இது Q3, இது Q4. ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நேம் பண்ணலாம். ஸோ இந்த Q1க்கும் பாயிண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, L தெரிஞ்சிருச்சு. Q4க்கும் ஏக்கும் டிஸ்டன்ஸ் என்ன, அதுவும் L தெரிஞ்சிருச்சு. பட் இங்க நமக்கு டிஸ்டன்ஸ் தெரியல, -Q. அதே மாதிரி Q2க்கும் Q3க்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் என்னன்னே தெரியல. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ், ரைட்? ஸோ இது வந்து ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயரோட கார்னர்ல என்ன சார்ஜ் இருக்கும், ஐ மீன் என்ன ஆங்கிள் இருக்கும், 90 டிகிரி இல்லையா. ஸோ 90 டிகிரி, இங்க 90 டிகிரி, இங்க எல்லாமே 90 டிகிரி தான். பட் நம்ம இந்த பாயிண்ட் மட்டும் எடுப்போம். ஸோ இங்க Lன்னு தெரியும், இங்க 2Lன்னு தெரியும், இது ஹைப்போட்டனியூஸ்னு தெரியும். ஸோ இதோட வேல்யூ என்னவா இருக்கும், ஹைப்போட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2L ஸ்கொயர் இல்லையா. 2L ஸ்கொயர் பிளஸ் L ஸ்கொயர் தட்ஸ் ஈக்குவல் டு 4L. இந்த கலர் டிஃபரன்ஸ் வேண்டாமே. ஸோ ஐ வில் டேக் another color. ஓகே. So hypotenuse square is equal to 2L square plus L square, that is equal to 4L square plus L square, that's equal to 5L square. So hypotenuse oda value என்ன, square root L square oda square root L, 5 oda square root of 5. So இங்க L square root of 5 வரும், இங்கேயும் L square root of 5 வரும் இல்லையா. because square இது வந்து midway between the two charges னு சொல்லிட்டாங்க. so இங்கேயும் L தான் வருது, இங்கேயும் 2L தான் வரும், ரெண்டும் சேம் கேஸ் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து LR root of 5, L root of 5. ஸோ நம்ம டைரக்டாக வேல்யூஸ் எழுதி போடலாமா. R1க்கு வந்து L வரும் இல்லையா, R2க்கு வந்து என்ன வருது, L root 5. அது மாதிரி R3க்கும் இதே தான் வருது, R4க்கு R1 மாதிரியே தான் வருது. ஸோ வாட் வில் பி த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் போடலாமா. சொல்யூஷன் so V is equal to 1 by 4 pi epsilon naught Q1 by R1 plus Q2 by R2 plus Q3 by R3 plus Q4 by R4 இல்லையா. okay, so இங்க V is equal to 1 by 4 pi epsilon naught, இங்க Q1 ஓட வேல்யூ என்ன, Q by L இல்லையா, by L plus Q2 ஓட வேல்யூ வந்து என்ன, minus Q by L root 5 plus Q3 என்ன, அதே தான் minus Q by L root 5. நான் எழுதுற L வந்து okay, plus Q by L இல்லையா. so that is equal to, கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் பண்றேன், ரொம்ப பெருசா இருக்கு. okay, so V is equal to 1 by 4 pi epsilon naught Q by L இருக்கு, so 2Q by L. அது மாதிரி minus Q by L root 5 இருக்கு, so minus 2Q by L root 5. so V is equal to என்ன, 1 by வேணா, V is equal to ரெண்டுலையும் 2Q இருக்கு இல்லையா, அப்போ 2Q by 4 pi epsilon naught, இங்க ரெண்டுலையும் L இருக்கு, L that's equal to 1 minus 1 by root 5 இல்லையா. இந்த ஆப்ஷன்ஸ் இப்படியே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ பார்த்தீங்களா, கொஸ்டின் பார்த்தப்போ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. இட்ஸ் நாட் ரியலி காம்ப்ளெக்ஸ் அட் ஆல். நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரேக் டவுன் பண்ணோம் இல்லையா. நமக்கு 4 சார்ஜஸ் இருக்குன்னு தெரிஞ்சதால நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொரு சார்ஜுக்கும் இருக்கக்கூடிய சார்ஜ் வேல்யூ, அதோட டிஸ்டன்ஸ் வச்சு இந்த சூப்பர் பொசிஷன் வேல்யூ இருக்கு இல்லையா, சூப்பர் பொசிஷன் ஃபார்முலால டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட்.
ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் பெருசாக இருந்தால் ஐயோ பெரிய கொஸ்டின் சொல்லி பயப்படாதீங்க. அந்த கொஸ்டின் ரீட் பண்ணாலே தெரியும் இது ஒன்றுமே இல்லைன்னு. ஓகேவா? ஓகே. ஸோ அதே மாதிரி சார்ஜஸ் பிளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ ஆர் பிளேஸ்ட் அட் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இங்கே பிளஸ் கியூ இருக்கு, இங்கே மைனஸ் கியூ இருக்கு, which are at distance 2L apart. Okay, so இதோட distance என்ன? 2L apart. Okay, C is the midpoint between A and B. அப்போ இது midpoint ஆல இங்க என்ன வரும்? இங்க L வரும், இங்க L வரும். Okay, the work done in moving a charge plus Q along the semicircle CRD. எப்படி உஷாரா நம்மள கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க பாத்தீங்களா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட் ஒர்க் டன் இன் மூவிங் a charge plus Q along the semicircle CRD ன்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு என்ன தெரியும்? நாம என்னதான் பாத்துல போனாலும் சரி, ஸ்ட்ரைட்டா போனாலோ ஜிக்ஸாக்ல போனாலோ இல்ல வளைஞ்சு போனாலோ நமக்கு இனிஷியல் பாயிண்ட் என்ன, ஃபைனல் பாயிண்ட் என்ன, அது மட்டும் தான் முக்கியம். இங்க இனிஷியல் பாயிண்ட் என்ன? The work done in moving a charge plus Q along the semicircle CRD. So C இருந்து இந்த பாத் மூலமா D க்கு வராங்க. So இங்க plus Q இருந்துச்சு, இங்கேயும் plus Q இருக்கு இல்லையா? So initially இங்க இருக்கும்போது ஒரு potential energy இருக்கும் இல்லையா? அதே மாதிரி finally இங்க வரும்போது இங்கேயும் ஒரு potential energy இருக்கும். So work done என்ன? Final potential energy minus initial potential energy. இது உங்களுக்கு ஆல்ரெடி 11th படிச்சிருப்பீங்க இல்லையா? Work done is equal to final potential energy minus initial potential energy. Initial order spelling பாத்தீங்களா? கொடுமை. Initial potential energy. So given as in the diagram ல நான் போடுறேன். நான் இவ்வளோ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. As in diagram. So to find work done. Okay. So to find work done. Oh, okay. Work done. Solution. What is the solution? So initially in the point enga irundhuchu, I mean in the charge enga irundhuchu, the initially the point C had the charge plus Q. So this is the initial case இல்லையா? So initial case la inga A irundhuchu, inga C irundhuchu, inga B irundhuchu, inga okay. So inga plus Q இருந்துச்சு, இங்க மைனஸ் Q இருந்துச்சு, இங்க பிளஸ் கேபிட்டல் Q இருந்துச்சு. இதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் L, இதுக்கு இடையிலையும் டிஸ்டன்ஸ் L, இது மொத்தமா இடையில டிஸ்டன்ஸ் L. ஸோ இந்த சிஸ்டத்தோட இங்க நான் இனிஷியல் எழுதுறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இனிஷியல் ஓகேவா? ஸோ இது வந்து இனிஷியல், ஃபைனலுக்கு நம்ம ஒன்று போடலாம். Okay. So நமக்கு இதுதான் இனிஷியல் செட்டப். ஸோ U என்னவா இருக்கும்? ஆல்ரெடி 3 சார்ஜஸ் இருக்கு. ஸோ ஏக்கும் சிக்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, சிக்கும் பிக்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஏக்கும் பிக்கும் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு டோட்டலா 3 டேர்ம்ஸ் நமக்கு வரும் இல்லையா? டோட்டலா 3 டேர்ம்ஸ். ஸோ U1 அது வந்து ஏஎன்சின்னு எடுக்கிறேன்னா, ஸோ ஏஎன்சின்னு எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு என்ன 1/4 pi epsilon naught Q1 Q2 by R வரும். So what is Q1 Q2? Q1 Q2 வந்து QQ இல்லையா? small q capital Q by R வந்து L. அதே மாதிரி U of AB என்னவா இருக்கும்? AB க்கு வந்து minus Q into Q வரும். அப்போ Q square by 4 pi epsilon naught. distance வந்து 2L இல்லையா? இதுக்கு வந்து distance வந்து 2L. அதே மாதிரி U of BC என்னவா இருக்கும்? 1/4 pi epsilon naught. இங்க Q, இங்க minus Q வருது இல்லையா? அப்போ minus Q by L. So total என்ன இருக்கும்? What is total? U is equal to U na U initial போடலாமா? Precise குட்டியாக்கு. So U initial is equal to UAC plus UAB plus UBC, that is equal to இதுவும் equal and opposite இல்லையா? இது minus இது, so அது 0, மிச்சம் இது மட்டும் தான் இருக்கும் இல்லையா? So minus Q square by 4 pi epsilon naught 2L. Right? Okay. So இது வந்து initial case. Final என்ன ஆகும்? What is the final case? C ல இருந்துச்சு, நம்ம இந்த செமி சர்க்கிள் மூலமா D க்கு கொண்டு வந்துட்டோம். நமக்கு பாத் முக்கியம் இல்லை. ஸோ அந்த செமி சர்க்கிளையே மறந்துடுங்க. இந்த கேஸ் எடுப்போம். D ல இருக்கும்போது என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏல ஒரு சார்ஜ் இல்லையா?
ஸோ ஏல ப்ளஸ் கியூ, பியில் மைனஸ் கியூ, அதே மாதிரி டியில் ப்ளஸ் கேபிட்டல் கியூ. இதற்கு இடையில டிஸ்டன்ஸ் என்ன? இதுக்கு 2L இல்லையா? 2L பிகாஸ் ஏக்கும் பிக்கும் 2L. பட் இங்கே L வருமா? ஆமாம், L வரும் இல்லையா? பிகாஸ் இட்ஸ் அ செமி சர்க்கிள். ஸோ இங்கேருந்து இங்கே ஒரே ரேடியஸ், இங்கேருந்து இங்கே ஒரே ரேடியஸ். ஸோ இங்கே எல்னா இங்கேயும் எல் தான் வரும். ஸோ இங்கே வந்து எல். ஸோ வாட் வில் பி த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் யூஏபி? யூஏபி வந்து 1/4 pi epsilon naught plus q minus q square வரும் by 2L இல்லையா? அதே மாதிரி UBC is equal to 1/4 pi epsilon naught BC இல்லைல்ல, இங்கே BD தான் இருக்குது, சாரி. ஸோ BD, ஓகே. BD வந்து அந்த BDயில் பிட்வீன் பாயிண்ட்ஸ் B and D, ஓகே. ஸோ BD மைனஸ் Q இருக்குது, ப்ளஸ் Q கேபிட்டல் Q இருக்குது, அப்போ மைனஸ் Q by L இல்லையா? மைனஸ் Q by L. அது மாதிரி UB இல்லை, UAD இல்லையா? AD equal to 1/4 pi epsilon naught என்ன வரும்? Q வரும் இல்லையா? Q by 3L. ஏன் 3L? பிகாஸ் இதுக்கு டிஸ்டன்ஸ் என்ன? 2L வருது, இங்கே L வருது. ஸோ the final distance will be 3L இல்லையா? ஸோ டோட்டல் ஃபைனல் டிஸ்டன்ஸ், ஃபைனல் வேல்யூ என்ன இருக்கும்? 1/4 pi epsilon naught minus Q square by 2L minus 1/4 pi epsilon naught Q by L minus plus 1/4 pi epsilon naught Q by 3L வருது இல்லையா? ஓகே, Q by 3L. ஸோ ஒர்க் டன் என்ன? come on, yes. So work done என்ன? Final potential energy minus initial potential energy இல்லையா? So that is equal to what is the final potential energy? இங்க கொடுத்திருக்காங்க, initial வந்து இங்க. So ரெண்டையும் subtract பண்ண என்ன வரும்? இங்க minus into minus plus வரும் இல்லையா? So இங்க plus இந்த term, minus இந்த term, ரெண்டு term என்ன ஆகும்? cancel ஆகும். So 1/4 pi epsilon naught மீதி என்ன இருக்கும்? Q by 3L minus 1/4 pi epsilon naught Q by L மட்டும் தான் இருக்கும் இல்லையா? அப்போ 1/4 pi epsilon naught Q by L of 1/3 minus 1 இருக்கும் இல்லையா? 1/3 minus 1 இருக்கும். ஓகே, ஸோ 1/4 pi epsilon naught Q by L into 1/3 minus 1 என்னவா இருக்கும்? minus 2/3 இல்லையா? உங்களுக்கு தெரியுதா? Yeah. Okay, so that is equal to U is equal to என்ன? 2 இருக்கு, 2 cancel ஆகும், 2 into 3 6 வரும், ஒரு minus term இருக்கு. So the answer will be minus Q by 2 into 3 6 pi epsilon naught L. So பாத்தீங்களா, உங்களை கன்ஃபியூஸ் ஆகுறதுக்காகவே சும்மா ஏதாச்சும் புது டேர்ம்ஸ் இந்த செமி சர்க்கிளில் போகிறேன், ஜிக்ஸாக போகிறேன், ஃப்ளைட்டில் போகிறேன், ஷிப்பில் போகிறேன்னு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பார்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் எப்படி போனாலும் சரி உங்களுக்கு இனிஷியல் பாயிண்ட்டும் முக்கியம், ஃபைனல் பாயிண்ட் மட்டும்தான் முக்கியம். நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஸ்கூலில் லேட்டாக என்ன சொல்லுவாங்க? அடுத்த நாள் நீ எப்படி வரையோ ஏதோ வரையோ எனக்கு தெரியாது, நீ வந்தாகணும்னு சொல்லுவாங்களே. அதே மாதிரி நமக்கு இனிஷியல் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஃபைனல் பாயிண்ட் எங்கே இருக்குது, அது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் செமி சர்க்கிளில் வாங்க, ட்ரையாங்கிளில் வாங்க, ஸ்கொயரில் வாங்க, அது முக்கியமே இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இனிஷியல் பாயிண்ட்டை வச்சுட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சோம், அதே மாதிரி ஃபைனல் பாயிண்ட் வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு கண்டுபிடிச்சோம். அண்ட் அது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் த ஆன்சர் ஃபார் அவர் கொஸ்டின். த ஒர்க் டன் இல்லையா? சாரி, ஒர்க் டன். ஓகே, so work done is equal to fine. Okay, so அதே மாதிரி as per this diagram, the point charge plus Q is placed at the origin O. The work done in taking another point charge O from point A to point B along the straight line path is என்னன்னு கேட்குறாங்க. நான் இப்போ தானே சொன்னேன், அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு சர்க்கிள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஸ்கொயர்னு சொல்லுவாங்கன்னு. இது வந்து லைன், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஓகேவா? ஸோ கிவன் இனிஷியல் பாயிண்ட் என்ன? இது வந்து கிவனே தேவையில்லை, பட் ஸ்டில் ஐ ஹோப் சம் ஆஃப் யூ மைட் டூ இட் டைரக்ட்லி. பட் ஸ்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இனிஷியல் வந்து ஏ,
ஃபைனல் வந்து பி. இந்த பாயிண்ட்ஸ் என்ன 0 0, A. இங்கே வந்து A, 0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாயிண்ட் சார்ஜ் ப்ளஸ் கியூ இஸ் பிளேஸ்ட் அட் ஒரிஜின் O. ஸோ இங்கே ப்ளஸ் கியூ இருக்குது. த ஒர்க் டன் இன் டேக்கிங் அனதர் சார்ஜ் ஒரு -O சார்ஜ். ஓகே, -O சார்ஜ் வந்து நம்ம இங்கே -Oவா இவங்க -O இல்லைங்க சரிங்களா, இது வந்து -Q. ஸோ இந்த -Q சார்ஜ் நம்ம என்ன கொண்டு போகிறோம், இந்த பாத் மூலமாக we are taking it to A to B. ஸோ இனிஷியல் எங்க A, ஃபைனல் எங்க B. ஸோ இந்த ஒர்க் டன் நமக்கு தெரியணும் இல்லையா. டு ஃபைண்ட் நமக்கு என்ன தெரியணும், ஒர்க் டன் இல்லையா, ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் த ஒர்க் டன், நமக்கு இனிஷியலி ஏல இருக்குன்னு சொல்றாங்க, ஃபைனலி பில வரும்னு சொல்றாங்க. ஸோ த ஒர்க் டன் அட் பி, the work done will be equal to the final potential energy minus the initial potential energy. So initial distance என்னவா இருக்கும், what is the distance 0, A ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து A இருக்கும் இல்லையா. ஸோ the initial value is A. Initial potential energy என்னவா இருக்கும், U initial is equal to Q minus Q இல்லையா by 4 pi epsilon naught R க்கு பதிலா A, that's equal to Q square by 4 pi epsilon naught A இல்லையா. அதே மாதிரி U fine அதே மாதிரி ஃபைனல் கேஸுக்கு என்ன, இங்க R வந்து அதே டிஸ்டன்ஸ் தான் A இல்லையா. ஸோ R is equal to A. ஸோ U final is equal to Q minus Q by அதே 4 pi epsilon naught A, that is equal to minus Q square by 4 pi epsilon naught A. Okay, so work done என்னவா இருக்கும், U final minus U initial, that is equal to work done will be 0. Yeah, the work done will be 0. So என்ன பண்றாங்க, ஒரே பாயிண்ட்ல ஒரே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல எடுத்து இதே பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல கொண்டு வரும் இல்லையா. ஸோ என்ன ஆகுது, அந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேமா இருக்கு, ஃபைனலியும் சேமா இருக்கு. ஸோ இந்த ஒர்க் டன் வந்து என்னவா இருக்கும் 0. ஸோ நம்ம இங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் மூவ் தான் பண்றோம், ஓகே, பட் மூவ் பண்ணிட்டும் கூட நம்ம ஒர்க் டன் 0வா இருக்கு. இந்த கான்செப்ட் தான் நம்ம ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அது நம்ம டுமாரோ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் என்னன்னா, ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி பொட்டன்ஷியல் சேமா இருக்கும். ஓகே, has same V at all points. ஸோ நீங்க ஒரு ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சரி அந்த ஈக்கோ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்ஸ்லயும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து பொட்டன்ஷியல் வந்து சேமா தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்டை வச்சுட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ மேக் ஷோர் யூ வாட்ச் த வீடியோ டுமாரோ. ஓகேவா. ஓகே, ஸோ ஃபைனல் எக்ஸாம்ஸ் கம் அட் மீ. என் லெக்சரை நீங்க பார்த்தீங்கன்னா இதே தான் நீங்க சொல்வீங்க, லைக் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஐ ட்ரஸ்ட் அண்ட் ஐ கேரண்டி யூ கண்டிப்பா ஃபைனல் எக்ஸாம்ஸை இந்த லெவல் கான்ஃபிடென்ஸோட யூ வில் அட்டெண்ட். ஃபைனல் எக்ஸாம்ஸ்னாலும் சரி, நீட் 2023நாலும் சரி. ஓகேவா. நீங்கள் 2024 பற்றி யோசிக்க வேண்டாம், பிகாஸ் நீட் 2023 உங்களுக்கு கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ, ஹோப் யூ லவ் த வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் குறைகள் ஃபெல்ட் பண்ணாலும் சொல்லுங்கள். கிவ் மீ யுவர் ஃப்ராங்க் பாசிட்டிவ் ஃபீட்பேக், ஆர் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் சொல்லுங்கள். இதோட பர்டிகுலர் லெக்சரோட லிங்க் இருக்கு இல்லையா, லிங்க் அண்ட் த நோட்ஸ், நான் யூஸ் பண்ண நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக நான் போடுவேன். I mean within 5 minutes of finishing this lecture. So make sure you follow the Telegram channel. The link is in the description. Okay, wow. So see you in the next class. Bye.